கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். May the holy name of the Lord be glorified. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேதபாட கூட்டத்தின் 3ஆம் நாளுக்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். For those of you who have accepted our invitation and have come for the third day of the series of Bible studies, in the loving name of our Lord Jesus Christ, we welcome you all. எவ்வளவேனும் தகுதி இல்லாமல் திரித்துவ தேவனுக்கு முன்பாக பரிசுத்த தூதர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜனங்கள் முன்பாக நிற்கிற நான் இன்றைய தினத்திலே இந்த மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக மகிமையின் ஆவியானவரை ஒரு முறை கூட நம்முடைய மத்தியில் வருந்தி அழைக்கிறேன். I who is not at all worthy to stand here before the triune God, before holy angels and holy people, and once again I request the Spirit of glory to do and come the glorious ministry on the third day also. நாம் இந்த நாட்களில் தேவ ரகசியம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we have been meditating from the word of God with the aid of the Holy Spirit under the topic the mystery of God. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read from the book of Revelation chapter 10 verse 6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவ ரகசியம் எப்போது நிறைவேறும்? The mystery of God, when it will be fulfilled? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற அந்த காலகட்டத்திலே, அந்த நாட்களிலே நிறைவேறும். During the days when the seventh angel blows the trumpet, it will be fulfilled. இப்போ 7ஆம் தூதன் எப்போது எக்காலம் ஊதப் போகிறான் என்பதை முதலாம் நாளிலே நாம் பார்த்தோம். On the day one, we saw when the seventh angel is going to blow the trumpet. அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன சம்பவிக்க போகிறது, அல்லது நிறைவேறப் போகிற அந்த தேவ ரகசியம் என்ன? When the seventh angel blows the trumpet, what is the mystery of God which is going to be fulfilled? அதை வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read about this in the book of Revelation chapter 11 verse 15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்போ 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது சம்பவிக்க போகிற சம்பவம் என்ன? When the seventh angel blows his trumpet, what is going to happen? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் உலக ராஜாக்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களிடத்திலும் ஒப்படைக்கப்பட போகிறது. The kingdoms of the world, or they are going to be taken away from the kings of the world. It is going to be handed over to Jesus Christ the Lord and his saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் கடந்த நாட்களில் தியானித்தபடி இந்த உலகத்தில் ஒவ்வொரு ராஜ்யங்களையும், அந்த ராஜ்யங்களை யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதையும் பிதாவாகிய தேவன் முன்குறித்திருக்கிறார். As we have seen in the past days about every kingdom in the world and who should rule those kingdoms, the God the Father has predestinated all those things. ஏன் காலகாலமாக இந்த உலகத்தின் ராஜாக்கள் கரத்திலே காணப்பட்டதான அந்த ராஜ்யத்தை அவர்கள் கரத்திலிருந்து தேவன் பறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களிடத்திலும் அவர்களிடத்திலே ஒப்படைக்க காரணம் என்ன? What is the reason this kingdom was seen with the men, the kings down the ages? He is going to take that from them and going to give it to Lord Jesus Christ and his saints. நாம் சத்திய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால் அதிலே 3 விதமான உலகங்கள் காணப்படுகிறது. If we examine the word of God, we can see 3 types of world. முதல் உலகம் நோவாவின் நாட்களில் அந்த பூர்வ உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது. The previous world, which was seen in the days of Noah, it was destroyed due to the flood. வெறும் 8 பேரை கொண்டு நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதான
இந்த பொல்லாத உலகத்தை தேவன் துவக்கினார். This evil world where we are living in, God has begun this evil world with just 8 of them. கலாத்தியர் 1:4 நாம் இப்போது வாசம் பண்ணி கொண்டிருக்கிற உலகம் பொல்லாத உலகம் என்று கர்த்தர் அழைக்கிறார். In Galatians 1:4 we see the Lord is calling the world we are living, it is the evil world. அப்போ நாம் இந்த இரண்டாம் உலகத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். So we are living in this second world. இந்த இரண்டாம் உலகத்திலே 7 விதமான சாம்ராஜ்யங்கள் எழும்ப போகிறது. In this second world, 7 empires are going to rise. அதைத்தான் மிருகத்தின் ரகசியம் என்கிறதான தலைப்பிலே நாம் கடந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். And this is what from the previous days we have been meditating as the mystery of the beast. 7வது சாம்ராஜ்யம் ஆளுகை செய்து முடியும் போது இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும். When the 7th empire finish its empire, this world will come to an end. 7வது சாம்ராஜ்யமாகிய அந்த சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை வெறும் 7 வருடங்கள் மட்டுமே ஆளுகை செய்யும். அது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு நடைபெறும். The 7th empire will rule this world only for 7 years. That will happen after the secret coming of Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த 7வது சாம்ராஜ்யத்தோடு ஆண்டவர் அந்த 7வது சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற உலகத் தலைவனாகிய அந்திக்கிறிஸ்துவின் கரத்திலிருந்து ராஜ்யத்தை பறிக்கிறார். When the 7 years are over from the 7th empire, the world leader Antichrist, from his hands God takes away that kingdom. அவனோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அந்திக்கிறிஸ்துவோடும் அவனுடைய இராணுவங்களோடும் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிறார். The Lord Jesus Christ directly he comes down to the earth and he fights with Antichrist and his army and he takes victory over them. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது அந்திக்கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணும்படியாக இறங்கி வரும்போது அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை மணவாட்டி சபையும் கூட இயேசுவோடு இந்த பூமிக்கு இறங்கி வந்து அந்திக்கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். When the Lord Jesus Christ comes down to the earth to fight the Antichrist, the bridal church which was caught up with Jesus also will come down with him and they will fight that battle. இந்த சம்பவங்களை நாம் வாசித்து கொண்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 17 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே படிக்கிறோம். These things we read in the book of Revelation chapter 17 verses 12 to 14. அதற்கு பிற்பாடு இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது, ஒரு அழிவு வருகிறது. இதே உலகத்தை மறுபடியுமாக தேவன் புதுப்பித்து அது இனி வரும் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த உலகத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் 1000 வருடம் ஆளுகை செய்ய போகிறார்கள். Then there will be an end to this earth, and after that the Lord restores the same world for 1000 years. That is called the world to come, and that is the world Jesus Christ and his saints, they are going to reign for 1000 years. ஏன் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கினார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அதிலே தேவ ஜனங்கள் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். If we examine why God has brought an end to each of this empire, we can understand it is in relation with the people of God. வெளிப்படுத்தின விசேஷம் 17 9-10 வசனங்களை வைத்து மிருகத்தின் ரகசியத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். We have been meditating from the book of Revelation chapter 17 verses 9 and 10 about the mystery of the beast. வலு சர்ப்பத்துக்கு 7 தலைகள் இருந்ததாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். வெளிப்படுத்தல் 12:3. In Revelation 12:3, John sees in his vision that the dragon had 7 heads. அந்த வலு சர்ப்பம் என்பது சாத்தானை காட்டுகிறது. That the dragon shows the Satan. சாத்தானுக்கு 7 தலைகள் இருப்பதாக யோவான் காண்கிறார். John sees the Satan had 7 heads. அந்த தலை என்பது ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. A head shows the wisdom. 7 தலை என்பது அது 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. In 7 heads, 7 shows the perfection. அப்ப விழுந்து போன ஞானத்தின் பூரணம். The perfection of the fallen wisdom. அதுதான் பிசாசாய் இருக்கிறான். That is the devil. அப்ப பிசாசின் 7 தலைகள் அப்படியே இந்த மிருகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. The 7 heads of the devil is given to this beast. இந்த மிருகம் என்பது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு
இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிற உலகத் தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. This beast shows the world leader, the Antichrist, who is going to rule over the whole earth after the secret coming of Jesus. அப்போ நாம் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த 7 தலைகள் உள்ளதான வலு சர்ப்பத்தையும் அதாவது பிசாசை நாம் ஜெயித்திருக்க வேண்டும். For us to be caught up in the secret coming, we should have overcome the devil and his 7 heads. அதாவது அதனுடைய 7 தலைகளையும் நாம் ஜெயித்திருக்க வேண்டும். The meaning is we should have overcome the 7 heads. ஒருவேளை 3 தலைகளை ஜெயித்து அல்லது 4 தலைகளை ஜெயித்து 3 தலைகளை ஜெயிக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Perhaps if a person has overcome 3 or 4 heads and remaining 3 heads, if they have not overcome, such people cannot be caught up in the secret coming. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசின் 7 தலைகளில் 3 தலைகளையோ அல்லது 4 தலைகளையோ மாத்திரம் ஜெயித்தவர்கள் மீதமுள்ள தலைகளை ஜெயிக்காவிட்டால் அவர்கள் இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்கள். I tell once again, if anyone has overcome 3 or 4 heads of this devil and remaining heads, if they have not overcome, they will be left behind in the secret coming of Jesus. இப்போ கைவிடப்பட்டவர்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் உபத்திர காலத்திலே அந்த வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும். For the left behind, God gives them one more opportunity. During the tribulation period, they must overcome that dragon. அப்படி உபத்திர காலத்திலே வலு சர்ப்பத்தை ஜெயித்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டத்தார் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். And from the group of the left behind Christians, one group will die as martyrs during the tribulation period. அவர்களை சேர்த்துக்கொள்ளும்படியாக இயேசு மறுபடியுமாய் மத்திய ஆகாயத்திலே 2ஆம் முறை வருகிறார். Jesus comes second time in the mid-air to gather them once again. ஆனால் அவர்கள் புதிய எருசலேமுக்கோ சீயோனுக்கோ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதாவது மணவாட்டியின் தகுதியை அவர்கள் மணவாட்டியின் வாசஸ்தலத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. But they cannot be caught up to Zion or Jerusalem, which means they cannot go into the dwelling place of the bride. ஆகவே அவர்கள் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிப்பது நிமித்தமாக அவர்களுக்கு நித்தியத்திலே புதிய வானத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். Because they will die as martyrs in the tribulation period, in eternity they will inherit the new heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப வலு சர்ப்பத்தின் முதல் தலை எகிப்து என்று பார்த்தோம். We saw the first head of the dragon was Egypt. வலு சர்ப்பத்தின் 2ஆம் தலை அசீரியா. The second head of the dragon is Assyria. வலு சர்ப்பத்தின் 3ஆம் தலை பாபிலோன். The third head of the dragon is Babylon. வலு சர்ப்பத்தின் 4ஆம் தலை மேதியா பெர்ஷியா. The fourth head of the dragon is Medo-Persia. வலு சர்ப்பத்தின் 5வது தலை கிரேக்கு. The fifth head of the dragon is Greek. 6வது தலை ரோம். Sixth head is Rome. 7வது தலை இனிமேல் எழும்ப போகிற இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு எழும்ப போகிற ரோம சாம்ராஜ்யமாக இருக்கிறது. Seventh head is the Roman Empire, which will rise to power after the secret coming of our Lord Jesus Christ. இதைத்தான் அந்தி கிறிஸ்துவின் தலையில் அந்த மிருகத்தின் தலையில் அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருப்பதாக அதன் விளக்கத்தை வெளிப்படுத்தல் 17 9 10 வசனங்களை அடிப்படையாக கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We have been meditating on the basis of Revelation 17 verses 9 and 10 that the beast had 7 heads. இன்றைய தினத்திலே 3வது தலையை குறித்தும் 4வது தலையை குறித்தும் இனி கடைசி தலையாகிய 7வது தலையை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். Today we are going to see about the third and the fourth heads and the seventh head, which is yet to rise to power, the last one. கர்த்தருடைய பரிசுத்த ஏன்னா இந்த 3 சாம்ராஜ்யங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. Because all these 3 empires have a very close relation. ஆகவே இந்த 3 தலைகளையும் நாம் பார்ப்போம். Therefore we will see these 3 heads. முதலாவதாக 3வது தலை பாபிலோன் என்று நாம் பார்த்தோம். First we saw the third head was Babylon. பாபிலோன் என்று சொல்லும்போது முதலாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய பேருக்காக புகழுக்காக கிரியை செய்வதாக இருக்கிறது. When we see what is the first meaning of Babylon is a man who works for his own name and praise. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் பேருக்காக தன்னுடைய பேருக்காக
புகழுக்காக தன்னுடைய சுய மகிமைக்காக கிரியை செய்கிறது தான் பாபிலோனின் அந்த ஆரம்ப கட்ட சுபாவமாக காணப்படுகிறது. I tell once again, the initial behavior of Babylon, that meaning is a man works for his own glory, his own name and his own praise. இப்போ பாபிலோன் என்பதை ஒரு பெரிய மரமாக நாம் எடுத்துக்கொள்வோமானால் அதனுடைய வேர் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய சுய மகிமைக்காக, பேருக்காக, புகழுக்காக கிரியை செய்வது. If we take Babylon as a huge tree, the root of the tree is a man works for his own glory, for his own image, for name and his praise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்போ இந்த பாபிலோனின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவனை இந்த உலகத்தில் அவன் உலக வாழ்க்கையாக இருந்தாலும் பேருக்காகவும் புகழுக்காகவும் தன்னுடைய சுய மகிமைக்காக அவனை கிரியை செய்ய வைக்கும். When the spirit of Babylon enters a man, it will make him to work only for his own glory, for his own name and praise. மறுபக்கத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய ஊழியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை, சபை சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் கூட அவனை பேருக்காக, புகழுக்காக, சுய மகிமைக்காக கிரியை செய்யக்கூடியவனாக அந்த ஆவி ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படி மாற்றிவிடும். On the other hand, when the spirit enters into a man who lives a spiritual life, even in his spiritual life, it will make him to seek his own praise, own glory and own name through all the ministries he is doing. ஆனால் மறுபக்கம் கிறிஸ்துவனுடைய ஆவி என்னவென்றால், இது இப்போ நம்ம பார்ப்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி அல்லது பிசாசனுடைய ஆவி. Now we are seeing about the spirit of the Antichrist or the spirit of the devil. அதாவது இந்த தலை, மூன்றாவது தலை, ஒன்று அது பிசாசின் தலைன்னு சொல்லலாம், இன்னொன்று அந்தி கிறிஸ்துவின் தலைன்னு சொல்லலாம். The third head, we can call it either the head of the devil or the head of the Antichrist. ஆனால் கிறிஸ்துவின் அந்த ஒரே தலை என்ன விரும்புகிறது என்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய பேர் கெடுக்கப்பட வேண்டும், அவன் சுய மகிமைக்காக கிரியை செய்யக்கூடியவனாக, சுய மகிமையை தேடக்கூடியவனாக, நாடக்கூடியவனாக இருக்கக்கூடாது. But to the Christ, the one head, what he says is, a man name in this earth must be spoiled and he should not seek for his own or self glory. பூர்வ உலகம் அழிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பூர்வ உலகத்தை தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். அது தேவனுடைய தண்டனையாக இருந்தது. The old world was destroyed by the flood. It was a punishment of God. அப்போ அதற்கு பிற்பாடு இந்த பூமியில் ஜீவித்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு இனி ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகாமல் இருக்கும்படியாக ஒரு கோபுரத்தை கட்ட துவங்கினார்கள். பாபேல் கோபுரம் என்று ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். We see in the book of Genesis chapter 11, after the flood, people came together and they started to build a tower so that they will not be destroyed if another flood comes. அப்போ இங்கே ரெண்டு நோக்கத்திற்காக அவர்கள் அந்த பாபேலின் கோபுரத்தை கட்டினார்கள். ஒன்று, முதலாவது பிரதானமான காரியம் தங்களுக்கு பேர் உண்டாகும்படியாக, பேருக்காக, புகழுக்காக வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு, வானத்தை அளாவும் ஒரு சிகரத்தை கட்டுவோம் என்று கட்டத் துவங்கினார்கள். The two reasons they built this tower, the first reason is so that they can have a name. They built a tower whose top may reach unto heaven. இரண்டாவதாக அவர்கள் இனி நியாயத்தீர்ப்பு வந்தால், தேவனுடைய தண்டனை வந்தால், ஏதாவது ஜலப்பிரளயம் வந்தால் நாம் அதிலே ஏறி தப்பித்து கொள்ளலாம். Second reason is, if another judgment comes as a law from the Lord as the flood, they can go on, climb up to this tower and preserve themselves. இந்த ரெண்டு காரியங்களை கர்த்தர் கண்டபோது திரித்துவ தேவன் தங்களுக்குள்ளே கலந்து ஆலோசனை பண்ணி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம் இறங்கி போய் அந்த கோபுர வேலையை தடுப்போம், அவர்கள் கோபுரம் கட்டுவதை தடுப்போம். When the triune God saw what they were doing, they discussed among themselves and they decided to go down and to stop the building work of that tower. எப்போதெல்லாம் நாம் உங்களுடைய படிக்கிற இடங்களிலோ, வேலை பார்க்கிற இடங்களிலோ, இந்த உலக வாழ்க்கையிலோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ நம்முடைய பேருக்காக, புகழுக்காக, சுய மகிமைக்காக நாம் சில காரியங்களை செய்ய துவங்கும் போது திரித்துவ தேவன் கலந்து ஆலோசித்து அங்கே
அதை தடை செய்யும்படியாய் இறங்கி வருகிறார். In our life, whether it is while we are studying or we are working or even if we do anything spiritually, but if we start to do it for our name, then the triune God, they discuss among themselves and they come down to stop it. புறஜாதி ஜனங்கள், பொதுவான ஜனங்கள் இப்படி தங்களுக்கு பேர் உண்டாகும்படியாக சில கிரியைகளை நடப்பிப்பதையே திரித்துவ தேவனால் பொறுத்து கொள்ள முடியாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள், தேவனுடைய மனிதர்களுடைய நிலவரம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். If the heathen people, when they try to build something for their name, and if the triune God cannot bear such things, then consider what would be the state of the anointed people of God get into such things. அப்ப அந்த இடத்திலே ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்றால், ஒருவர் பேசுவது மற்றொருக்கு புரியாதபடிக்கு அங்கே அவருடைய பாஷைகளை தாறுமாறாய் மாற்றினார். இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான பாஷைகள் தோன்றி இருக்கிறது. அந்த பாஷைகள் தோன்ற காரணம் இந்த பாபிலோனின் அனுபவம். தேவனுடைய, அது ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. When the Lord came down, what he did was they confounded the language, so one cannot understand what the other person speaks. The reason we see today many languages in the world, it is the judgment that has begun in the Babylon. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அதுவரையிலும் பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே பேச்சு தான் இருந்தது. முதல் வசனத்திலே படிக்கிறோம், பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே பேச்சு தான். In Genesis chapter 11 verse 1 we read that till then the whole earth was full of one language and one speech. இன்றைக்கு முழு உலகத்திலும், ஏன் தமிழ்நாட்டிலும் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது. Today all over the world, even in Tamil Nadu we have so many languages. முழு உலகத்திலும் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது. All over the world there are many languages. அப்போ ஒரு மனிதன் எனக்கு அதிகமான பாஷைகள் தெரியும் என்று ஒருவேளை நினைத்தால் அது ஒரு தேவனுடைய தண்டனை, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். If a man thinks that he knows many different languages, then he must understand and keep it in his mind that this is the punishment of God. இதுதான் பாபேலின் முதல் அனுபவம். This is the first experience of Babel. ஆகவே இந்த பாபிலோனின் ஆவி நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது அது என்ன செய்யும்? முதலாவது நம்முடைய பேர் உண்டாகும்படியாய், நமக்கு பேர் உண்டாகும்படியாய் கிரியை செய்யும். உதாரணமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான்? When the spirit of Babylon comes into us, first what it does is it will make us to work in a way that we will get a name for us. When, as an example, King Nebuchadnezzar, what did he do? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்போ இந்த பாபிலோன் ராஜா ஒரு பெரிதான ஒரு அரண்மனையை உண்டாக்கி அதிலே பல்வேறு விதமான தொங்கு தோட்டங்களை உண்டாக்கி அவன் அந்த அரண்மனையை குறித்து சிந்தித்து பெருமையாய் பேசின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவனை மிருகமாய் மாற்றினதாக வேதத்திலே தானியேலின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். In the book of Daniel we read when King Nebuchadnezzar he built his empire, he built hanging gardens and he was thinking very high about himself. A voice came down from heaven and turned him into a beast. நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல அந்த பாபிலோனின் தொங்கு தோட்டங்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. கடந்த சில வருஷங்களுக்கு முன்பு வரையிலும் உலகத்தின் 7 அதிசயங்களில் அதுவும் ஒரு அதிசயமாக இருந்தது. As I mentioned yesterday, even today the hanging gardens of Babylon they exist until very recently, few years ago, it was one of the 7 wonders of the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்போ இரண்டாவதாக அங்கே பாபிலோனின் அனுபவம் என்னவென்றால், தேவனுடைய கோபம் ஒரு மனிதன் மேல் வரும்போது, அல்லது ஒரு குடும்பத்தின் மேல் வரும்போது, அல்லது ஒரு தேசத்தின் மேல், பட்டணத்தின் மேல் வரும்போது அவர்கள் தேவ சமூகத்திலே போய் தங்களை தாழ்த்தி இரக்கத்துக்காக காத்திருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். The second thing what God is expecting when the judgment, the punishment of God comes on an individual or a family or a city or a country, they must go to the presence of the Lord, they must humble and they should sit and wait at the feet of the Lord for his mercy. அப்படி எத்தனையோ மனிதர்கள் பெரிய பெரிய பாவங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், தேவன் விதித்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். From the scripture we see about many great men, they have escaped from the punishment of God because of the sin they have committed. முதலாவதாக சில உதாரணங்களை கொடுக்கிறேன். காயினை எடுத்துக்கொள்ளுங்கள்.
I give few examples. First, let us take Cain. காயின் தன் சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். Cain murdered his own brother Abel. தேவன் விசாரித்த போது அவன் ஒத்துக்கொள்ளாமல் தேவனிடத்திலேயே அவன் பொய் சொன்னான். நான் அறியேன், நான் அவனுக்கு காவலாளியோ என்று கேட்டான். When the Lord asked him, he did not accept. He lied to God that I don't know. Am I my brother's keeper? உடனே ஆண்டவர் அவனை அவருடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடுகிறார். ஒரு மனிதனை தேவன் தம்முடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடுவதுதான் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையாக இருக்கிறது. Immediately the Lord drove him out of his presence, and God driving out a man from his presence is the biggest punishment for a man. ஆனால் பல மனிதர்கள் அதை விளங்கிக் கொள்வதில்லை. ஏன் நம்முடைய ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் கூட தேவ சமூகத்திலிருந்து தேவன் நம்மை துரத்துவது அல்லது தேவனை விட்டு நாம் பிரிவது, தேவன் நம்மை விட்டு பிரிவது, அதுதான் உலகத்திலே பெரிய தண்டனை. But many people, even the spiritual people, we don't understand this, that we are separated from God, or God is separated, or God departs us. This is the biggest punishment on this earth. ஆனால் பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற அபிஷேகம் காயினுக்கு இல்லை, நமக்கு இருக்கிற இயேசுவின் இரத்தம் காயினுக்கு இல்லை, நமக்கு இருக்கிற அப்போஸ்தல உபதேசம் காயினுக்கு இல்லை. But beloved, the anointing, the blood of Jesus and the apostolic doctrine, all we have, it was not with Cain. இயேசுவின் இரத்தம் அவனுக்கு இல்லை. The blood of Jesus was not with him. அபிஷேகம் அவனுக்கு இல்லை. Anointing was not with him. நமக்கு இருக்கிற இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அவனுக்கு இல்லை. The fellowship of the saints we have, it was not with him. ஆனால் அவனுக்கு ஒரு விசேஷித்த அறிவு இருந்தது. But he had a special knowledge. கொலைகாரன் தான். He was a murderer. ஆனாலும் தேவனை விட்டோ தேவ சமூகத்தை விட்டோ பிரிந்து தன்னால் இருக்க முடியாது என்பதை அவன் தேவ சமூகத்திலே கதறி சொல்லுகிறான். But he cried in the presence of the Lord and told that he cannot be separated from God and from the presence of God. உம்மை விட்டு என்னை பிரித்து நீர் அனுப்புவீரானால் காண்கிற எவனும், என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று ஓடுவான். If you drive me away and separate me from you, whoever sees me, whoever finds me will kill me. அப்போது தேவன் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போடுகிறார். Then God set a mark upon him. அந்த கொலைகாரனுக்கும் அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தின போது அவர் ஒரு அடையாளத்தை போடுவதை பார்க்கிறோம். When this murderer, when he humbled himself in the presence of the Lord, we see that God put a mark on him. அந்த அடையாளத்துடைய அர்த்தம் என்னவென்றால் ஒருவரும் அவனை தொடக்கூடாது. The meaning of that mark is no one should touch him. அங்கே அவன் மேல தேவனுடைய பாதுகாப்பு அடையாளமாக இருக்கிறது. The protection of God is upon him as a mark. அவன் மேல் போடப்பட்ட அந்த அடையாளம் கிறிஸ்துவுக்கு நல்லாட்டமாக இருக்கிறது. The mark that was given upon him is a type, a shadow of Christ. விழுந்து போன மனுக்குலத்தின் மேல் பற்றி எரிந்து கொண்டிருந்த தேவ கோபத்தை அணைக்கும்படியாய், தேவ கோபத்துக்கு அந்த மனுக்குலம் தப்பும்படியாக அடையாளமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார். Jesus Christ was given to this world as a mark to quench or take away the wrath of God burning upon the mankind of this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அதுபோலதான் நினிவே ஜனங்களை எடுத்துக்கொள்ளும்போது, So also if we take the people of Nineveh, 40 நாளிலே இந்த நினிவே பட்டணம் பூமிக்கடியில் ஊடுருவி போய்விடும் என்று கர்த்தர் சொன்னார். the Lord said within 40 years this city of Nineveh will intrude and go down into the earth. அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ண விரும்பாத யோனா ஓடி போகிறவனை வலுக்கட்டாயமாக பலவந்தம் பண்ணி பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய மனதில் உள்ள பிரசங்கத்தை பண்ணும்படியாய் செய்தார். Jonah did not want to preach such a sermon, so he tried to run away, but God caught him, forced him, brought him and make him to preach the sermon which was in the mind of God. பாருங்க, தேவனுடைய 40 நாள்ல அழித்து விடுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே உபவாசித்து தாழ்த்தின போது அவர்கள் நாட்களில் அந்த தண்டனையை கர்த்தர் கொடுக்கவில்லை. The word of the Lord which came before them, in 40 days he will destroy that city, but when the people of that city humbled and sat at the feet of the Lord during their days, God did not bring the judgment upon that city. அதுபோலதான் விபச்சார பாவம் பண்ணினதான தாவீது அதை மறைக்கும்படியாக ஒரு கொலையும் பண்ணினான். ரெண்டுமே நியாயப்பிரமாணத்தினால் மன்னிக்க முடியாத
மன்னிக்கப்பட முடியாத மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள். So also David, who was caught in the sin of adultery, he also committed a murder. Both of these sins are sins which cannot be forgiven according to that law. அன்றைக்கு இருந்த வேதம் சொல்லுகிறது இதுக்கு மன்னிப்பே கிடையாது. The law existed then, says there is no forgiveness for this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆனாலும் தாவீது தேவனுடைய பாதத்திலே விழுந்து அவன் ஆவி நொறுங்கி இருதயம் நொறுங்குண்டதுமாய் மாறினபோது தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். But when David fell at the feet of the Lord with a broken spirit, with a broken and a contrite heart, he received forgiveness from God. அப்ப பாபிலோனின் ஆவி என்ன செய்கிறது? தேவனுடைய கோபம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேலோ அல்லது ஒரு பட்டணத்தின் மேலோ எதன் மேலும் வரலாம். அவர்கள் தேவனிடத்திலே தங்களை தாழ்த்த முடியாதபடி வேறு தப்பித்துக் கொள்வதற்கு பல பாதைகளை காட்டுகிறது. The spirit of Babylon, what it does is, when the judgment of God comes upon a man or a city or upon anything, it makes them to try and seek other ways so that they can escape from this punishment of God. தாவீதும் கூட துவக்கத்தில் அதைத்தான் செய்தான். Even David also did that in the beginning. முதல்ல பாபேலின் ஆவி அவனுக்குள்ள புகுந்தது. First the spirit of Babylon entered into him. அதை சொன்னால் உங்களுக்கு புரியும். If I tell that, you will understand that. இவன் ஒரு பாவம் செய்து விட்டான். David committed a sin. அப்ப அந்த பாவத்தை செய்துவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்து முதல்ல தாழ்த்தலவன். After committing that sin, he did not go and fall at the feet of the Lord and humbled himself. அதிலே தன்னுடைய பெயர் வராமல் இருப்பதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் எல்லா முயற்சியும் செய்தான். He tried every possible thing how he can take out his name from that particular incident. நான் அதை குறித்து ஆழமாக சொல்ல விரும்பவில்லை. வேதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவன் ஊரியாவை போர்க்களத்திலிருந்து வர வைத்து அவன் எப்படியெல்லாம் அவனை வீட்டுக்கு அனுப்பும்படியாக என்னெல்லாம் செய்தான் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். I don't want to go deep down now. Those of you knew the word of God know what happened. He called Uriah from the battle and he made all the possible things to send him to his house. இப்படி எல்லாம் அவன் பிளான் பண்றான் பாருங்க. இங்க ஒரு ஞானம் இருக்கு பாருங்க. புத்தி இல்லாதவன் அதை செய்ய முடியாது. ஞானம் இல்லாதவன் அதை செய்ய முடியாது. ஒரு பேதைக்கு அது முடியாது. தவறு செய்து மாட்டிக்கொள்வான். You can see there is a wisdom there, because a simple or a foolish man, he cannot do this. If he commits a mistake, he will be caught. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அந்த குறிக்கப்பட்ட தவறிலே தன்னுடைய பெயர் வராத வண்ணம் தாவீது என்னெல்லாம் ஞானத்தோடு பிளான் பண்ணி கிரியை செய்தானோ அதுதான் அந்த பிசாசின் மூன்றாவது தலையின் ஞானமாக இருக்கிறார். Whatever David tried to plan so that his name will not be out, that is the wisdom of the third head. கடைசியில உரியா தாவீது எதிர்பார்த்தபடி தன்னுடைய வீட்டுக்கு போகவில்லை. தன் மனைவியினிடத்திலே போய் அவனை சந்திக்கவில்லை. ஆகவே அவன் என்ன செய்தான்? அந்த ஞானம் அவனுக்கு என்ன செய்தது? அடுத்து அந்த ஊரியாவை கொன்று போடுன்னு சொல்லி கொடுத்தது. But at the end Uriah did not go to his house, or he did not meet his wife, so that wisdom finally told him to murder Uriah. உத்தமனாகிய உரியாவை அவன் கொன்று போட காரணம் என்ன? What was the reason for him to murder Uriah the upright man? தன்னுடைய பாவம் வெளிப்படாமல் இருக்கும்படி, தான் பிடிக்கப்படாமல் இருக்கும்படி, so that his sin should not be revealed, or he should not be caught. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கடைசியாகத்தான் அவன் தேவனுடைய பாதத்திலே வந்து மன்னிப்புக்காக, அதுவும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரித்த பிற்பாடுதான் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான். Finally he came and he fell at the feet of the Lord. Even that was after Lord sent his prophet. He came and humbled before the Lord in his presence. ஆகவே பாபிலோனின் ஆவி என்ன செய்யும் என்பதை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த ஆரம்பத்திலே பாபேலின் கோபுரம் உண்டான போது முதலாவது இனி தேவனுடைய தண்டனை வருமானால் தேவனுடைய தண்டனை வராமல் ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். முதல் ஆப்ஷன் என்ன? தேவனுடைய தண்டனை வராமல் ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். The first option is that you should live a life so that the punishment of God will not come. அப்படியே ஒருவேளை தேவனுடைய தண்டனை வரக்கூடிய ஒரு ஜீவியம் செய்து விட்டால் தேவனுடைய பாதத்திலே போய் விழ வேண்டும். Perhaps if you lived a life that will bring the judgment of God, then go and fall at the feet of the Lord. இந்த ரெண்டு காரணங்களுக்கும் எதிராக தான் இந்த பாபிலோனின் ஆவி, அந்த பாபேலின் ஆவி அவர்களை வழி நடத்தினது. ஒரு வானத்தை அளவும் சிகரத்தை கட்டு.
உயரமான ஒரு கோபுரத்தை கட்டு. Against these two reasons that the spirit of Babylon led them to build a tower which height reached unto heaven. இதுதான் பாபேலின் ஆவி. This is the spirit of Babel. இந்த ஆவி தாவீதுக்குள் புகுந்தபோது அது எப்படி கிரியை செய்தது என்பதை நாம் பார்த்தோம். We saw when the spirit entered into David how it worked. அது உரியாவை கொன்று போடக்கூடிய அளவுக்கு அவனை வழி நடத்தினது. It led him to the extent to kill Uriah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்தபடியாக இந்த பாபிலோனை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த பாபிலோனிலே ஒரு தேவ ஆலயத்தின் பாத்திரங்களை தேவ ஆலயத்தை இடிக்கிற அனுபவம், தேவாலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்துகிற அனுபவம் இதற்குள்ளே காணப்படுகிறது. Third experience we see in this third head is that to destroy, to defile the temple of God and the vessels of the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய், ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயமாய் நாம் மாறி இருக்கிறோம். Through anointing, every one of us have become the spiritual temple of God. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே இதை படிக்கிறோம். We read this in the book of 1 Corinthians chapter 3 verses 16 and 17. 1 கொரிந்தியர் 6:19 And in 1 Corinthians 6:19 நாம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று படிக்கிறோம். we are the temple of the Holy Ghost. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே In 2 Corinthians 6 verses 14 to 18 onwards ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று படிக்கிறோம். we read the temple of the living God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அபிஷேகத்தின் மூலமாக இப்ப நாம் தான் தேவனுடைய ஆலயம், இந்த உலகத்திலே தேவாலயம் இல்லை. Through the anointing, now we are the temple of God. There is no literal temple of God on earth today. இப்ப நம்ம கூட்டங்களுக்கு போவது, இன்னும் மற்ற சபைகளை நாம் பார்ப்பது, அவை எல்லாம் ஜெப ஆலயங்கள். We go to we go for prayers, and other buildings what we see, they are all the house of prayer. அது தேவாலயம் அல்ல. It's not the temple of God. இன்றைக்கு தேவாலயம் இடிக்கப்பட்ட நிலவரத்திலே ஒரு மதில் சுவர் மாத்திரமே காணப்படுகிறது. Today the temple of God is destroyed, only one wall is left. அப்ப அபிஷேகத்தின் மூலமாக தேவன் நம்மை நடமாடும் தேவாலயமாய் மாற்றி இருக்கிறார். So through the anointing of God has changed us as a temple of God walking. அப்ப எழுத்தின்படியான இந்த பாபிலோன் என்ன செய்தது? எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினது. This Babylon, what it did, it defiled the vessels of the literal temple of God. ஆகவே தான் மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்று பிதாவின் கரம் இந்த பூமியிலே இறங்கி வந்து எழுதினது பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு முடிவை உண்டாக்கினது. Therefore the hand of God the Father came down and wrote Mene Tekel Upharsin, and it brought an end to that empire. நாம் அறிந்திருக்கிறோம், தானியேலின் புத்தகத்திலே படிக்கிறோம், பெல்சாசார் ராஜாவுடைய நாட்களிலே தேவாலயத்தின் பாத்திரங்களிலே அவர்கள் திராட்சரசத்தை வார்த்து குடித்தார்கள். We all know during the days of King Belshazzar, they took the vessels of the temple of God, they poured wine and they drank out of it. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் பாபிலோனை பழி வாங்க போகிறேன், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று படிக்கிறோம். We read in Jeremiah 51 verse 11, for the devices against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance of his temple. அப்ப எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரத்திலே திராட்சரசத்தை அவர்கள் வார்த்து குடித்தார்கள். They poured wine into the vessels of the literal temple of God and they drank out of it. இனி கடைசி சாம்ராஜ்யத்தை பார்ப்போம். Now we will see the last empire. அந்த கடைசி சாம்ராஜ்யமும் பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. The last empire is also called as Babylon. அது ரோம சாம்ராஜ்யம் தான். It is a Roman empire. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் அதற்கு பாபிலோன் என்கிற பெயரை கொடுக்கிறார். But spiritually God gives a name Babylon to it. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மேலும் ரகசியம் பாபிலோன் என்று படிக்கிறோம். In Revelation chapter 17 verse 5 we read about has a mystery Babylon.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அந்த பாபிலோன் என்ன செய்கிறது? So this Babylon, what it does? அது அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில தான் அது முழு பலத்தோடு கிரியை செய்ய போகிறது. It is going to work with its full might only during the reign of Antichrist. அது வெளிப்படையாய் இறங்கி கிரியை செய்ய போகிறது. It will come openly and it will start to work. ஆனா அதே வேளையில இந்த கிருபையின் காலத்திலே அது ஆவியாக, அந்திக்கிறிஸ்துவின் ஆவியாக அல்லது பாபிலோனின் ஆவியாக இருந்து நம்மை தீட்டுப்படுத்துகிறது, தேவாலயமாகிய நம்மை தீட்டுப்படுத்துகிறது. But at the same time, in the period of grace, it works as the spirit of Babylon, a spirit of Antichrist, and defiles us with the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப எப்படி அது நம்மை தீட்டுப்படுத்துகிறது? How it defiles us? நம்மை தேவன் மனிதனை ஆவி, ஆத்தும, சரீரம் உடையவனாய் படைத்திருக்கிறார். God created man with his spirit, soul and body. நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பாத்திரங்களும் தான் தேவாலயத்தின் பாத்திரங்களாய் இருக்கிறது. Every vessel found in the spirit, soul and body, they are the vessels of the temple of God. 1 தெசலோனிக்கேயர் 5:23 அதிகாரம் 23 வசனத்தில் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 Thessalonians 5:23 And the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body be preserved blameless until the coming of our Lord Jesus Christ. நம்முடைய சரீரத்திலே ஐம்புலன்கள் காணப்படுகிறது. We have 5 senses in our body: கண்கள், காதுகள், மூக்கு, வாய், மொத்த சரீரம். eye, nose, mouth and ears, the whole body. அடுத்தபடியாக நம்முடைய ஆவியை எடுத்துக்கொண்டால் அதில் 10 பாத்திரங்கள் காணப்படுகிறது. Next, if we take our mind, there are 10 vessels: சிந்தை, mind, சித்தம், will, அறிந்து கொள்வது, knowing, புரிந்து கொள்வது, understanding, எண்ணங்கள், intention, தோற்றங்கள். imagination, எண்ணங்கள்னா தாட்ஸ், thoughts, தோற்றங்கள், imagination, ஞாபகம், memory, தியானம், meditation, தேடுதல், seeking, நினைவுகள், remembrance. இந்த 10 காரியங்கள், These 10 vessels, நம்முடைய ஆவியில இந்த 10 காரியங்கள் இருக்கிறது. there are 10 things in our spirit. இதுதான் தேவாலயத்திலே ஆவியிலே காணப்படுகிற 10 பாத்திரங்கள். These are the 10 vessels in the spirit seen in the temple of God. நம்முடைய ஆத்துமாவிலே 5 பாத்திரங்கள் இருக்கிறது. And in our soul we have 5 vessels: சுபாவங்கள், character, வாஞ்சைகள், desire, உணர்ச்சிகள் அல்லது எழுச்சிகள், emotions or feelings. அடுத்து ஆசாபாசங்கள். Next, lust and affections. ஐந்தாவதாக தெரிந்து கொள்ளுதல். Fifth is choosing. இப்ப நீங்க வேதத்தை கவனித்து பார்த்தால் இந்த ஒவ்வொரு பாத்திரத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு எப்படி இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. Now if you examine the word of God about each of these vessels, it is written how it has to be. உதாரணமாக நம்முடைய சிந்தைக்கு மட்டும் நான் உதாரணம் கொடுக்கிறேன். For example, I give only for our mind. இப்ப நம்முடைய ஆவியில சிந்தை இருக்கிறது. In our spirit we have that mind. அந்த சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? How this mind should be. அப்படி இருந்தால் தான் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only if it is in that way can be caught up in the secret coming. மாம்ச சிந்தை மரணம். For to be carnally minded is death. அப்ப நம்முடைய சிந்தை மாம்ச சிந்தையாய் இருந்தால், If our mind is carnal minded, அது மரணம். it is death. மாம்ச சிந்தை என்றால் என்ன? What is carnal mind? கலாத்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை மாம்சத்தின் கிரியைகளை குறித்து படிக்கிறோம். About the works of flesh we read in the book of Galatians 5:19 to 22. மாம்சத்தின் கிரியைகள் 21 till 21. வேண்டாம், வாசிக்க வேண்டாம், பார்த்துக்கொள்ளுங்க, எழுதி வைத்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் கிரியையில் செஞ்சால் அது மாம்சத்தின் கிரியை, மனதில் நினைத்தால் அது மாம்ச சிந்தை. Of all the things written here, if you do it in your body, it is of the mind of the body, but if you think in the mind, it is the carnal mind. இப்போ ஒரு மனிதனை கொலை செய்தால், கிரியையில் செய்தால் அது மாம்சத்தின் கிரியை. If you murder a man, it is the work of flesh. நான் சொல்றது எல்லா பாவத்துக்கும் பொருந்தும். What I tell is applicable to all the sins. அதே மனிதனை எனக்கு அவனை கொலை செய்யணும் போல இருக்குது, நம்ம கிரியையில் கொலை செய்யலை, ஆனால் அவனை பார்க்கும்போது கொல்லணும் போல இருக்குது. Same man, we are not literally murdering him, but we think that we want to kill that person. அதான் மாம்ச சிந்தை. That is a carnal mind. அப்ப மாம்ச சிந்தை மரணம், For to be carnal minded is death. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். Spiritual minded is life and peace. அப்ப நம்முடைய சிந்தை ஆவியின் சிந்தையாய் மாறணும். So our mind should become a spiritual mind. அடுத்த ஒரு உதாரணம். Next, another example. பேதுருவிடத்தில் எல்லா
அப்போஸ்தலரிடத்திலும் இயேசு தான் படப்போகிற பாடுகளை குறித்து பேசுகிறார். Jesus was speaking about the trials he is going to endure, the sufferings with all the disciples. எல்லாரும் மௌனமா கேட்டுட்டு இருக்காங்க. Everyone was quietly listening to him. பேதுரு மாத்திரம் இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் Peter took Jesus alone, அவரை கடிந்து கொண்டு rebuked him. இப்படியெல்லாம் நீர் பாடுகள் படக்கூடாது. No, you must not suffer these things. உமக்கு இந்த பாடுகள், இந்த அவமானங்கள், நிந்தைகள் வரக்கூடாது. These sufferings, this reproach, these shame should not happen to you. இப்போ நம்ம ஒருத்தர் மேலே அனுபவித்திருக்கிறோம், ஒரு ஊழியர்கள் மேலேயோ இல்லை நம்முடைய சொந்த பிள்ளைகள் மேலேயோ இல்லை ஒரு குறிக்கப்பட்ட விசுவாசிகள் மேலேயோ அனுபவித்திருந்தோம். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம யார் மேலே அனுபவித்திருக்கிறோமோ அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நிந்தை வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, அவங்களுக்கு பேர் கெடுக்கப்படக்கூடாது, இப்படி தான் நம்ம நினைப்போம். If we love someone, maybe a servant of God or a child or any particular person, what we will think is that they should not suffer, they should not face any reproach, shame, or their name should not be spoiled. இப்போ நான் என்னை குறித்து என்ன நினைப்பேன்? எனக்கு நிந்தை வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, எந்த விதத்திலும் என் பேர் கெட்டுறக்கூடாது. What I will think about myself, I should not face any shame or reproach, and in no way my name should be spoiled. இப்படி நம்ம நினைத்து இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? இல்லை, என் பேர் கெடட்டும், எனக்கு நிந்தை வரட்டும், எனக்கு அவமானம் வரட்டும், எல்லாரும் என்னை தூசிக்கட்டும், எல்லாரும் என்னை கல்லெறியட்டும். Are we living with this thought like let me face reproach and shame, let everyone blaspheme me, let everyone stone me? இப்படி யாராவது நினைத்து வாழ்கிறோமா? Is anyone living like this? அப்ப பேதுரு மற்ற எல்லாரையும் பார்க்கல இயேசுவின் மேல தான் அனுபவித்திருந்ததாக எண்ணிக்கொண்டார். Peter thought that he loved Jesus the most over and above all. ஆகவே மற்றவங்க எல்லாம் கேட்டுட்டு மௌனமா இருக்கும்போது இவர் தனியா கூட்டி போய் இதெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. Therefore everyone, when they heard, they were keeping quiet, but he took Jesus alone and said, these things must not happen to you. உடனே இயேசு அங்க என்ன சொல்லி கூப்பிடுகிறார்? பேதுருவே என்று சொல்லி கூப்பிடவில்லை, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அங்க ரெண்டு சிந்தையை பார்க்கிறோம். Immediately Jesus did not address him as Peter, but said, get thee behind Satan, you are not thinking the things of God but things of man. Here we see two minds. அப்ப தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்ன? What is the mind after God? நமக்குள்ளே தேவனுக்கு ஏற்ற சிந்தை இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படட்டும், பாடுகள் வழியாய் போகட்டும், உபத்திரவங்கள் வழியாய் போகட்டும், நிந்தைகளின் வழியாய் போகட்டும், அப்போதுதான் நித்திய கனமகிமை அடைய முடியும், இயேசுவை போல மாற முடியும், அவருடைய ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட தகுதியாக்கப்பட முடியும். If we have that godly mind, we will think, let our children go through shame and reproach, let them suffer, only then they can receive the eternal weight of glory and they can become like Jesus and can be caught up in the secret coming of Jesus. எனக்குள்ளே அந்த வெளிப்படுத்தல் இருக்குமானால் தனிப்பட்ட எனக்குள்ளே நானும் அப்படிப்பட்ட சிந்தை உடையவனாய் இருப்பேன். Individually, if I have that revelation, I will have such a mind. அதேவேளை மற்றவருடைய பெயர் கெடுக்கப்படக்கூடாது. At the same time, the name of others should not be spoiled. இதுக்கு பேர் தான் அடுத்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. This is the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? What is the mind of Christ? பிலிப்பியரிலே சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்தில், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. And in Philippians chapter 2 we read that let not every man look on his own things but every man also on the things of others, let this mind be in you which was also in Christ Jesus. இப்போ உதாரணம் சொல்லுகிறேன், உங்களுக்கு எளிமையாய் புரிந்துவிடும். போத்திபாருடைய மனைவி யோசேப்பினிடத்திலே அவள் தவறு செய்த, பாவம் செய்ய அவள் முயற்சித்தாள். எல்லா முயற்சியும் அவள் தான் பண்ணினாள். I tell very simple, you can understand. If you take at the house of Potiphar, his wife, she tried in every possible way to commit sin with Joseph. ஒரு யோசேப் அவள் ஒரு முறை அல்ல பல முறை அந்த தொந்தரவு செய்தாள் என்று பார்க்கிறோம். We see that it was not just at one instance but she tried many occasions. அப்ப தான் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தனக்கு இந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது, தனக்கு எதுவும் தண்டனை வந்துடக்கூடாது என்று யோசேப்பு நினைத்திருந்தால், முதல் முறை 2வது முறை அவள் முயற்சித்த போதே அவள் கணவனை அழைத்து, நான் உள்ளே போகிறேன், அங்கிருந்து பாருங்கள் உன் மனைவி என்ன செய்கிறாள் என்று பார் என்று சொல்லியிருக்கலாம். Had he thought that his name should not be spoiled, he could have told to his Pharaoh to come and stand there. Maybe the first or second time when she tried, could have told Pharaoh, stand there and see what your wife is going to do now. அல்லது பிடிக்கப்பட்ட பிற்பாடாவது, நான் தவறு செய்யவில்லை, இவள் தான் செய்தாள் என்று
வாதாடி இருக்கலாம். Or at least even when he was caught, he could have pleaded, I did not commit that mistake, but it was she. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்த புதிய வானத்துக்கு போகக்கூடிய ஒரு மனசாட்சி கால பரிசுத்தவானுடைய சிந்தையை பாருங்கள். Look at the mind of an Old Testament saint lived in the conscience period who is going to go to new heaven. நாம் சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஒரு பெரிதான தரிசனத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living with a great vision for Zion and Jerusalem on this earth. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are running this race with the mind that we should be caught up in the secret coming of Jesus. ஆனால் யோசேப்புக்கு இருந்த சிந்தையாவது இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா, இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் உருவாகி இருக்கிறதா என்று பார்ப்போம். But let us see in these many years of Christian life, at least the mind which was seen in Joseph is formed in us or not. அப்ப யோசேப்பு அவளை காட்டி கொடுக்கவில்லை, போத்திபாருடைய மனைவியை காட்டி கொடுக்கவும் இல்லை. Joseph did not betray the wife of Potiphar. தான் இந்த தவறை செய்யவில்லை என்று நிரூபிக்க போகவில்லை. Or he did not try to prove that I did not commit this mistake. அவள் அடைய வேண்டிய தண்டனையை அவளுக்கு பதிலாக யோசேப்பு அடைந்தான். சிறைச்சாலையிலே காவல் கிடங்கிலே வைக்கப்பட்டான். The punishment due for her on her behalf, Joseph took it upon himself and he was cast into the prison in the stocks. இதைத்தான் கிறிஸ்து மொத்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக செய்தார். This is what Christ did for the sin of the entire mankind. அவர் தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய அக்கிரமங்களுக்காக, தன்னுடைய அசுத்தங்களுக்காக சிலுவையிலே தொங்கவில்லை. Jesus did not hang on the cross for his sin, for his trespasses, for his iniquities. யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு ஒரே ஒரு போத்திபாருடைய மனைவியுடைய பாவத்தை சுமந்தான். In the Old Testament, Joseph, he bore the sin of that one wife of Potiphar. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரருடைய அக்கிரமத்தை சுமந்தான். He bore the iniquities of his brethren. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ முழு உலகத்தின் மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். But the Lord Jesus Christ, he took upon the sin of the whole world and their iniquities hanging down on the cross. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்பது, So the mind of Christ means நான் அடைய வேண்டிய தண்டனையை, the punishment what I should get, அடுத்தவர்கள் மேல் அதை சுமத்துவதல்ல, அல்லது அடுத்தவர்களை மாட்டி விடுவதல்ல, அடுத்தவர்களை பிடித்து கொடுப்பதல்ல, not accusing others, not getting others to be caught, மற்றவர்கள் அடைய வேண்டிய தண்டனையை என்மேல் ஏற்றுக்கொள்வது, the punishment which is due for others to take upon myself. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை என்று அழைக்கப்படுகிறது. This is called the mind of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இனி இந்த சிந்தையை குறித்து பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And about this mind, many things are written in the scripture. இரண்டாவது சித்தம். Second is will. இந்த சித்தத்தை எப்படி இருக்க வேண்டும்? சுய சித்தம் செய்யக்கூடாது. This will, we should not do our own will. மனுஷ சித்தம், பல மனிதர்கள் சொல்லுகிறதை கேட்டு அவர்கள் சொல்லுகிறபடி நாம் செய்யக்கூடாது. The will of man, we should not listen to others what they say and do it. சிலவேளை பிசாசு ஆவியாய் இருந்து தூண்டுவான். தாவீதை தொகையிடும்படியாக, ஜனங்களை தொகையிடும்படியாக சாத்தான் தூண்டினான், ஏவினான். Sometimes the devil will work as a spirit. David was urged by the spirit, by Satan, to number the people. அதுபோல யூதாசுக்குள் புகுந்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக ஏவினான். So also he entered into Judas and constrained him to betray Jesus. அப்ப இதை நாம் செய்தால் அது பிசாசின் சித்தமாயிரும். If we do that, it will be the will of the devil. அப்ப நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்ய பயிற்சிக்க வேண்டும். We must practice to do only the will of Father who is in heaven. அப்ப இந்த பாபிலோனின் ஆவியினுடைய நோக்கம் என்ன? What is the aim of the spirit of Babylon? எழுத்தின்படியான பாபிலோன் எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தின போது பிதாவின் கரம் வந்து சுவற்றினே எழுதினது மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன். When they defiled the vessels of the literal temple of God, the hand of the Father came down and wrote on the wall, Mene, Mene, Tekel, Upharsin. அதோட அர்த்தம், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. ஒரு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். The meaning is, thou art weighed in the balance and found wanting, your kingdom has come to an end. God has brought an end to that great empire Babylon. ஆனா அதே வேளையில ஒரு சாதாரண ராஜ்யமாய் இருந்த இந்த பாபிலோனை பெரிய சாம்ராஜ்யமாய் மாற்றினது யார்? At the same time, this Babylon, a small kingdom
who made it into a great empire? கர்த்தர் ஒருவரே. It was the Lord alone. எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 18 19 வசனங்கள் அதை படிக்கிறோம். We read this in Ezekiel 29 verses 18 and 19. மாத்திரமல்ல தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தானியேல் நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்லும்போது பரலோகத்தின் தேவன் உனக்கு இதையெல்லாம் கொடுத்தார் என்று சொல்லுகிறான். And also in Daniel chapter 2, Daniel tells Nebuchadnezzar, the God of heaven has given all these things to thee. வாசிங்க இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ராஜாவே நீ ராஜாதி வசனம் வசனம் 2:37. 2:37. ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். இதே காரியத்தை பெல்சாசார் ராஜாவிடத்திலே தானியேல் சொல்லும்போதும் அவர் கர்த்தர் எப்படி நேபுகாத்நேச்சாரை உயர்த்தினார் என்பதை தானியேல் 5:18 படிக்கிறோம். The same thing when Daniel told to Belshazzar how Nebuchadnezzar was lifted up in Daniel 5:18 onwards. புறஜாதி ராஜாதான். He was a heathen king. புறஜாதி மனிதன் நான். Heathen man. ஆனால் அவனை பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாய் மாற்றினது கர்த்தர். But it is the Lord who made that man to become a king, an emperor for the great empire. அந்த கர்த்தருக்கு விரோதமாக அவன் பெரிய அதிகாரத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பித்த போது அவனை மிருகமாய் மாற்றி விட்டார். In his authority, when he started to work against the Lord turned him into a beast. இப்ப நேபுகாத்நேச்சார் செஞ்ச பெரிய தவறு என்ன? What was the mistake Nebuchadnezzar did? ஒரு பொற்சிலையை நிறுத்தி ஒரு விக்கிரகத்தை நிறுத்தி எல்லாரும் அதை வணங்க வேண்டும், முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளை வணங்க வேண்டும் என்று பலவந்தப்படுத்துகிறான். He made an idol of gold and he forced everyone, importantly the people of God, he forced them to worship that idol. இப்ப பாபிலோன் சுபாவங்களை நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். Now we are seeing continuously the character of Babylon. முதலாவது அது பேர் உண்டாகும்படியாக இந்த உலகத்திலே கிரியை செய்ய பண்ணோம். First it will make a man to work to get name in the world. ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் பேர் கெடுக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிற ஜீவியம். But the Christian life is surrendering to the name be spoiled. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று படிக்கிறோம். In Isaiah 53 we read that our Lord Jesus Christ was counted one among the transgressors. ரெண்டு சிலுவை கல்லனுக்கு மத்தியிலே ஒரு சிலுவை கல்லனை போல இயேசுவை தொங்கவிட்டார்கள். Between the two thieves on the cross they hung Jesus also like a thief in between. இதுதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு நேசகுமாரனுக்கு நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன், நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன், நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து சத்தத்தை அனுப்பி கொண்டே இந்த பாதையிலே நடத்தி கொண்டிருந்தார். This is what God the Father has done to his beloved Son, only begotten Son. When he was saying that I am well pleased in you, I am well pleased in you, but he was guiding him in this path. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப நேபுகாத்நேச்சார் அந்த பொற்சிலையை நிறுத்தி அதை வணங்கும்படியாய் செய்தான். But Nebuchadnezzar made that golden image of gold and made people to worship that idol. அப்ப தேவனுடைய பக்தர்களை என்ன செய்தான்? அதை வணங்காத சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்னியை சூடாக்கி அதில் தூக்கி போடும்படியாய் செய்தான். When the children of God, Shadrach, Meshach, Abednego refused to worship, he heated the furnace 7 times more and cast them into that furnace. தூர இடத்திலிருந்து அவனை தூக்கி போடும்படியாய் தூக்கி கொண்டு போனவர்கள் அவர்கள் சாம்பலாக்கப்பட்டார்கள். The men who took them to cast into that furnace, they burned and turned into ashes. ஆனால் அக்னிக்குள்ளே இவர்களோடு ஆவியானவர் நடவாடினார். But in the midst of the fire, along with them, the Spirit of the Lord walked with them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அந்த நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுத்தினான், ஒரு விக்கிரக ஆராதனை செய்ய முடியாய். அப்ப பாபிலோன் என்பது ஒரு விக்கிரக ஆராதனை செய்யும்படியாய் வழி நடத்துகிறது. This king Nebuchadnezzar made an idol of gold and made them to worship that idol. So Babylon means which forces people to go into idolatry. அடுத்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்தும்படியாக திராட்சரசம் என்பது உலக சந்தோஷம், உலக இன்பம், வேசித்தனத்தை காட்டுகிறது. Next to rejoice with that wine shows the pleasures of the world and the spirit of fornication, spirit of whoredoms. அடுத்தபடியாக மேதியா பெர்ஷியா. Next to Medo-Persian. இந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தில் நடந்தது என்ன? What happened in the Medo-Persian empire? இந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட இந்த மேதியாவை
கர்த்தர் தான் ஒரு சாம்ராஜ்யமாய் உயர்த்தினார். This Medes, which was an ordinary average kingdom, God, the Lord raised it to an empire. இதை தானியேலுக்கு கர்த்தர் தரிசனத்திலே காண்பித்து கொடுத்தார். The Lord showed this to Daniel in a vision. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் இந்த தரிசனம் 2 ஆட்டுக்கடாக்கள் பண்ணக்கூடிய யுத்தத்தை குறித்து அந்த இடத்துல மேதியா பெர்சியாவை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் இந்த மேதியா பெர்சியா எப்படி எழும்புகிறது என்று சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இதனுடைய ராஜாவை கர்த்தர் முன்குறித்தார். In Daniel we see how the king rose. தானியேல் அந்த இடத்துல இல்ல. We see in the scripture that how the king rose before the foundation of the world. The Lord has appointed that king and how he will rise. ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்திலும் 45ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலும் இந்த மேதியா பெர்சியாவை கர்த்தர் எப்படி எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். In Isaiah 44 last 2 verses and 45 the first 4 verses we see how the Lord made this Medo-Persian kingdom to rise into an empire. அதாவது மூன்றாவது சாம்ராஜ்யமாகிய பாபிலோனால் தேவாலயம் இடிக்கப்பட்டது. By the third empire Babylon, the temple of God was destroyed. தேவ ஜனங்கள் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். The people of God were captivated and brought to Babylon. யூத ஜனங்கள், the Jewish people. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? But what did the Lord do? அதற்கு பிற்பாடு after that, பாபிலோனோட ஒப்பிடும்போது மேதியா ஒரு கீழ்த்தரமான ராஜ்யம் என்று நாம் முதல் நாளில் பார்த்தோம். கர்த்தரே வெளிப்படுத்தி கொடுத்தார். பாபிலோனோட ஒப்பிடும்போது மேதியா பெர்சியா ஒரு கீழ்த்தரமான ராஜ்யம். In the first day the Lord revealed to us that the fourth empire will be inferior to the third. Compared to Babylon, this Medes or the Medo-Persian kingdom was an inferior one. எரேமியா 51:11 படிக்கிறோம். பாபிலோனை கர்த்தர் அழித்து அதை மேதியா பெர்சியாவிடத்திலே ஒப்படைத்தார் என்று அங்க படிக்கிறோம். We read in Jeremiah 51:11, the Lord destroyed Babylon and gave it to Medo-Persian. எரேமியா 51:11. Jeremiah 51 verse 11. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. அப்ப பாபிலோனை அழிப்பதற்காக கர்த்தர் மேதிய ராஜாக்களுடைய ஆவியை எழுப்பினார். To destroy Babylon, God rose the spirit of kings of Medes. ஆகவே தான் முதல் நாளில் சொன்ன எந்த ஒரு ராஜ்யமும் எந்த ஒரு ராஜாவும் தேவனுடைய பரலோகத்தின் தேவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஏக சக்கராதிபதியாகிய தேவன் அவருடைய அறிவில்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடப்பதில்லை. Therefore on the first day we saw no kingdom, no king, nothing will happen on this earth without the knowledge of the King of Kings, the Lord of Lords, the only emperor of this whole universe. அப்ப இந்த மேதியருடைய நோக்கம் என்ன? So what was the aim of this Medes? நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்ட தேவாலயத்தை இந்த 4வது சாம்ராஜ்யத்தை கொண்டு ஆண்டவர் திரும்ப கட்டும்படி செய்தார். தேவாலயத்தை கட்ட வேண்டும். அதற்காக கோரேசை முன்குறித்தார். The temple of God which was destroyed by the third emperor Babylon, it must be built again by the Medes, and for that the Lord has predestinated the fourth chosen, Cyrus. பாபிலோன் தேவாலயத்தை இடித்தது. Babylon destroyed the temple of God. 4வது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா அதுவும் கோரேசு நாட்களில் தேவாலயம் கட்டப்பட்டது. The fourth emperor Medo-Persian, during the days of King Cyrus, the temple of God was built again. கோரேஸ் மாத்திரமல்ல, மேதியா பெர்சியாவில் வந்த பல ராஜாக்கள் அதற்கு உதவியாக இருந்தார்கள். Not only Cyrus, many of the kings of the Medo-Persian emperor, they helped for that. அடுத்து இந்த கோரேசை கொண்டு சிறையிருப்பிலே காணப்பட்டதான யூத ஜனங்களை பணம் இல்லாமல், விலை இல்லாமல், பொதுவாக ஒரு அடிமை விடுதலையாக வேண்டுமானால் பணம் கட்ட வேண்டும். Next, the people of Jews who were in the captivity in the prison, generally a slave, if he has to be released or delivered, they should pay the money for that. ஏசாயா 45:13 Isaiah 45:13 கோரேசை குறித்து படிக்கிறோம். we read about Cyrus. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். I have raised him up in righteousness, and I will direct all his ways. He shall build my city, and he shall let go my captives, not for price nor reward, saith the Lord of hosts. அப்ப இப்படித்தான் கர்த்தர் தேவாலயம் கட்டப்படும்படியாகவும் தேவ ஜனங்கள்
பணம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் விடுதலையாகும்படியாகவும் கர்த்தர் இந்த கோரேசை எழுப்பினார். Like this, the Lord raised Cyrus to build his temple and to deliver his people without price or reward. ஆனால் பிற்பாடு வந்த ராஜாக்கள், But to the kings who came in the latter days, அவர்கள் என்ன செஞ்சார்கள்? ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். what they did, they brought a decree. அந்த சட்டம் என்ன? ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மனிதனை வணங்க வேண்டும். The decree was they should not worship any other god, they should worship king alone, the man. அது 30 நாட்கள் என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. The decree says for 30 days. அந்த 30 நாட்கள் ராஜாவை வணங்க வேண்டும், வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. For 30 days they have to only worship the king and no other gods. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இந்த ஞானம், இந்த விழுந்து போன ஞானம் 4வது சாம்ராஜ்யத்தில் எப்படி கிரியை செய்தது என்றால், தேவனுடைய பக்தனாகிய தானியேலை எப்படியாயிலும் அழிக்க வேண்டும், அதற்காக தான் இந்த ஞானம் கிரியை செய்து. The wisdom or the fallen wisdom of the fourth empire, how it works in a way somehow should destroy Daniel, the man of God. அப்ப யார் இப்படி வணங்கவில்லையோ அவர்களை சிங்கத்தின் கபியிலே போடுவோம். Whoever is not worshipping in this manner, they will be cast into the den of lions. அப்ப 4வது இந்த மிருகத்தின் தலை, அந்த வலு சர்ப்பத்தின் தலை என்ன செய்கிறது? ஒரு தனி மனிதனை வணங்கும்படியாக நம்மை வழி நடத்துகிறது. The fourth head of the beast or the dragon, what it does is it directs us to worship an individual, a man. இன்றைக்கு உலகத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிகாரத்தில் உள்ள எத்தனையோ மனிதர்களுக்காக, உலகத்தை ஆளுகை செய்கிற எத்தனையோ மனிதர்களுக்காக அநேகர் தங்களுடைய ஜீவனை பணைய வைத்து தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். If you look at the world today, many people are risking their own life for the world leaders and they are destroying their own lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த தமிழ்நாட்டிலும் கூட பல சம்பவங்கள் நடந்ததை ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்திலே 40-50 பேர் மரித்து போனதை நீங்கள் பார்த்திருக்கலாம். You also have seen in Tamil Nadu in a particular meeting about 40-50 people died. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அடுத்தபடியாக இதே இந்த மேதியா பெர்சியாவுடைய ஆவியிலே நடந்த மற்றொரு சம்பவம் எஸ்தரின் புத்தகத்திலே படிக்கிறோம். Next, the same thing happened because of the spirit of Medo-Persian. We read in the book of Esther. இந்த ராஜாவை வணங்க வேண்டும் என்கிற சட்டம் தரியு ராஜாவுடைய நாட்களிலே நடந்தது. The decree to worship the king came during the days of King Darius. தானியேலை தூக்கி சிங்கத்தின் கபியிலே போட்டார்கள். They cast Daniel into the den of lions. தானியேலுடைய வைராக்கியத்தை பாருங்கள். எப்போதும் நான் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்தை நான் ஒருபோது நிறுத்த மாட்டேன், மரணமே வந்தாலும் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். Look at the zeal of Daniel. I worship the Lord always, even if death comes to me, I will not stop worshipping this God. இப்படி ஜெபத்தையே நிறுத்த மாட்டேன் என்று தன்னுடைய அனுதின ஜீவியத்திலே ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாவிட்டாலும் அடிமையாக இருந்தாலும் தன்னுடைய ஜெப ஜீவியத்தை விட்டுவிடாத தானியேலுக்கு தேவனுடைய நீதி புதிய வானத்தை தான் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய அனுதின ஜெப ஜீவியத்தின் நிலவரம் என்ன? Look at Daniel, who never ceased of praying God even at the cost of risking his life. But the righteousness of God gives to this Daniel new heaven. But we who are going for the Zion and Jerusalem, what is about our prayer life? Just think of this. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசுவின் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். The Lord Jesus Christ says that if you has to be caught up in the secret coming, watch ye therefore and pray always that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. லூக்கா 18 அதிகாரம் 7 வசனத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் முதல் நாளில் பார்த்தோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர் என்கிற கூட்டத்தில் நீங்கள் மாற வேண்டுமானால் இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபத்திலே கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். We saw in the first day, called are many, chosen of few. If you have to come in the group of that few, day and night you must pray, and you should sit at the feet of the Lord and cry unto him day and night. பழைய ஏற்பாட்டிலே சில விசேஷமான பக்தர்கள் தினந்தோறும்
ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபித்தார்கள். In the Old Testament, some people of God, they prayed God 3 times a day. அவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும், No matter whatever position they were holding, தேசத்துக்கே ராஜாவா இருந்தாலும், even a king of a nation, அல்லது அடிமைத்தனத்தில் இருந்தாலும், or in slavery. அப்ப தானியேலுடைய வாழ்க்கையிலே 3 வேளை ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். We see Daniel, he prayed 3 times a day. அதுபோல தாவீது சொல்லுகிறார் 3 வேளை தான் ஜெபித்ததாக. David also says he prayed 3 times. அந்தி சந்தி மத்தியான வேளை, Evening, morning and afternoon. 3 வேளை அவர் ஜெபித்ததாக சொல்லுகிறார். He says that he prayed 3 times a day. ஒரே நாளிலே அவரை துதிக்கும்படியாக 7 தரம் அவருடைய சமூகத்தில் இருந்ததாய் சொல்லுகிறார். He says that 7 times he praised God in his presence in one day. அப்படியானால் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் அவருடைய மனவாட்டியாய் மாறக்கூடிய நமக்கு நம்முடைய ஜெப ஜீவியத்தின் நிலவரம் என்ன? If that be so, we who are waiting to be caught up in the secret coming of Jesus to become his bride, what about our prayer life? ஆகவே ஒரு விசேஷித்த ஜெப ஜீவியம் இருந்தால் மட்டும்தான், தேவ சமூகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நாம் இயேசுவை போல மாற முடியும். Therefore, only if we have a special prayer life, only if we sit in the presence of the Lord, we can become like Jesus. 7 விதமான ரட்சிப்பை இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் நாம் அடைய வேண்டும். We must attain 7 salvations to be caught up in the secret coming of Jesus. 4 பூரணங்களை அடைய வேண்டும். Must attain 4 perfections. தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல மாற வேண்டும். Should become like Jesus in character and appearance. இதை எப்படி அடைவது? How to attain these? எப்படி பெற்றுக்கொள்வது? How to receive these? இது எங்கே கிடைக்கும்? Where you find it? ஆண்டவருடைய பாதத்தில் மணிக்கணக்காய் தரித்திருப்பதின் மூலமாக. Only by sitting at the feet of the Lord for hours together. இந்த 7 ரட்சிப்பை நான் சொல்லுகிறேன். முதல் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு, லூக்கா 1:77. Luke 1:77, first salvation, forgiveness of sins. இரண்டாவது ரட்சிப்பு ஞானஸ்நானம், மார்க் 16:16. Mark 16:16, second water baptism. மூன்றாவது ரட்சிப்பு அபிஷேகம், தீத்து 3:5. Titus 3:5, third salvation is anointing. நான்காவது ரட்சிப்பு வேறுபாட்டின் ஜீவியம், அப்போஸ்தலர் 2:40. Acts 2:44 is the life of separation. ஐந்தாவது தெய்வீக சுகத்திலே இருப்பது யாக்கோபு 5:15. James 5:17, fifth is divine healing. ஆறாவது பரிசுத்த ஜீவியம் 2 தெசலோனிக்கேயர் 2:13. Second Thessalonians 2:13, sixth is the holy life. ஏழாவது அவருடைய ரகசிய வருகையிலே சரீர மீட்பை அடைவது 1 பேதுரு 1:5. First Peter 1:5, to obtain the redemption of the body in his coming. அடுத்து கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற 4 பூரணங்களை நாம் அடைய வேண்டும். Next we must attain the 4 perfections seen in Jesus. எபிரேயர் 6 அதிகாரத்திலே படிக்கிறோம், பூரணராகும்படி கடந்து போவோமாக. In Hebrews 6 we read that let us go on to perfection. பரிசுத்தத்தின் பூரணத்தை அடைய வேண்டும். Attain the perfection of holiness. விசுவாசத்தின் பூரணத்தை அடைய வேண்டும். Attain the perfection of faith. அன்பின் பூரணத்தை அடைய வேண்டும். Attain the perfection of love. தேவ சித்தத்தின் பூரணத்தை அடைய வேண்டும். Attain the perfection of doing will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தத்தின் பூரணத்தை குறித்து படிக்கிறோம். 2 Corinthians 7:1 we read about the perfection of holiness. ரோமர் 12:2 தேவ சித்தத்தின் பூரணத்தை குறித்து படிக்கிறோம். Romans 12:2 we read about the perfection of the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். யாக்கோபு 2 அதிகாரத்திலே விசுவாசத்தின் பூரணத்தை குறித்து படிக்கிறோம். In James 2 we read about the perfection of faith. 22 வசனத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். Following verse 22. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அதுக்கு அடுத்து அன்பின் பூரணத்தை குறித்து 1 யோவானிலே நாம் படிக்கிறோம். About the perfection of love we read in the first John. இந்த 4 பூரணங்களை நாம் எப்படி அடைய வேண்டும்? By any means we have to attain these 4 perfections. அடுத்தபடியாக தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல மாற வேண்டும். Next, in character and appearance we must become like Jesus. 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம். First John chapter 3 verse 2. 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனத்திலே அன்பின் பூரணத்தையும், In first John 4:18 we read the perfection of love. 17 வசனத்திலே அன்பின் பூரணத்தை குறித்து படிக்கிறோம். 17 18. In verses 17-18 we read about the perfection of love. 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் இயேசுவை போல, இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்க வேண்டும். In first John 3:2 when Jesus appears we should be like him. இப்போ ஒரு SSLC மார்க் ஷீட்டை நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்தீங்கன்னா ஒரிஜினல் என்னெல்லாம் இருக்குதோ அது அப்படியே ஜெராக்ஸ்ல இருக்குது. If you take a photocopy of a 10th mark sheet, whatever there is on the mark sheet you will see in the photocopy as well. அப்ப இதெல்லாம் இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க வேண்டும். So when Jesus comes we must be like him. அப்ப இதெல்லாம் எப்படி அடைவது? How to attain these things? அவருடைய பாதத்தில் இருப்பது நிமித்தமாக. By sitting at his feet. ஒரே காரியம் அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடிப்பது. Only thing is to hold on to his feet firmly. என்னால இது முடியாத ஆண்டவரே. Lord, I cannot do this on my own. பேதுரு கூட கேட்டார்.
Even Peter asked இந்த கடைசி ரட்சிப்பை பற்றி தான் கேட்டார். about the last salvation he asked. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? If that be so, who can be saved? உபதேசங்கள் இவ்வளவு கடினமாக இருக்கிறதே. Doctrine is very hard. யார் ரட்சிக்கப்படக்கூடும்? Who can be saved? இயேசு சொன்னார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். Jesus said, it is not possible with man, with God all things are possible. இந்த தேவனை நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். If you believe this God, for believe the one who believes, all things are possible. அப்ப எப்போதும் ஜெபிக்கிற ஜெப ஜீவியத்தை நாம் பயிற்சிக்க வேண்டும். படிப்படியாய் நம்முடைய ஜெப ஜீவியத்திலே வளர வேண்டும். Step by step we have to practice and grow in our prayer life. இருக்கிற ஜெப ஜீவியம் குறைய கூடாது. More and more prayer life should not diminish. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வருஷங்கள் ஏறி 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 வளர்ந்து போறது போல, as we grow in numbers in years in the spiritual life, அதுபோல ஜெப ஜீவியத்திலே நாம் வளர்ந்து 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 போக வேண்டும். so also in the prayer life we have to grow and keep growing. பாருங்க, ஜெப ஜீவியத்திலே தான் இது கிடைக்குது என்பதற்கு உதாரணமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுவை குறித்து படிக்கிறோம். About Cornelius in Acts 10 we read, these things are obtained only through prayers. அவன் ஒரு புறஜாதி மனிதனாய் இருந்தான். மெய்யான தேவன் யாரென்றே அவனுக்கு தெரியாது. He was a heathen man. He did not know who was the real or true God. இந்த பூமியிலே ஒரு பெரிய பதவியிலே, இத்தாலியா பட்டாளத்திலே ஒரு பெரிய பதவியில் இருந்தான். In Italy he was in a high position. Italian band. In Italian band he was in a high position. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அவன் என்ன செய்தான்? தன் வீட்டார் அனைவரோடும், இப்ப நம்ம யாருக்கிட்டையுமே இல்லாத காரியம், விசுவாசிகள் தேவஜனங்கள் யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க தனியா ஜெபிக்கலாம், அதிகாலை சோதர ஜெபத்தில் உட்காரலாம், குடும்ப ஜெபத்தில் உட்காரலாம், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரலாம். வீட்டார் அனைவரோடும் ஜெபத்துக்கு வருவது, வீட்டார் அனைவரோடும் கூட்டங்களுக்கு வருவது. He was with all his family and all members. Just think of you. You may pray, but you have to come for the prayers. You have to come to the church as a family together, from everyone from your family. நோவாவின் குடும்பத்தில் மொத்தம் 8 பேர், 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். There were 8 in the family of Noah. 8 out of 8 entered into that ark. ஒருத்தர் கூட பேழைக்கு வெளியில் இல்லை. Not even one was outside the ark. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் எங்கே? உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்கள் எங்கே? Where are the beloved children God has given? Where are the other members of your family? இங்கே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10 அவன் வீட்டார் அனைவரோடும் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. We see here in Acts 10 that along with all of his family members he was always praying. பாருங்க, அந்த ஜெப ஜீவியம், his prayer life, மெய்யான தேவன் யாருன்னே தெரியாது. did not know who is the true God. இந்த ஜீவனுள்ள தேவனை பற்றி எந்த அறிவும் கிடையாது. No knowledge about this living God. அப்ப அந்த தேவனை அவன் தேடின போது, ஜெபித்த போது, when he sought that God, when he was looking for that God, prayed to him, உட்கார்ந்த இடத்திலேயே முதல் ரட்சிப்பு கிடைத்து விட்டது. the place where he was sitting obtained that first salvation. பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது. He received the forgiveness of sins. இரண்டாவது ரட்சிப்பு ஞானஸ்நானம் கிடைத்து விட்டது. Second salvation, water baptism also received. மூன்றாவது ரட்சிப்பு அபிஷேகம் கிடைத்து விட்டது. Third salvation, anointing was also obtained. நான்காவது பரிசுத்தவான்களோடு அப்போஸ்தலர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. Fourthly, it made a connection, a fellowship with the saints. ஒரு தூதன் இறங்கி வந்தான். An angel came down. அவன் ஒரு முகவரியை கொடுத்தான். Gave him an address. பேதுருவை அழைத்து கொண்டு வந்தார்கள். They brought Peter. அவர் வந்த பிற்பாடு after he came, இந்த ரட்சிப்பெல்லாம் அங்கே கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். we see that all these salvations were obtained there. ஆகவே தான் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீயோ வென்றால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பிடிப்போமாக. Therefore Jesus told to Martha that you are worried with lot of the worldly care. One thing is needed, which Mary has chosen, the good part, which shall not be taken away from her. Let us hold on to the feet of the Lord firmly. ஆனால் இந்த பிசாசின் ஆவி என்ன செய்கிறது? But the spirit of this devil, what it does? தேவனை வணங்காமல் மனிதனை வணங்கும்படியாக செய்கிறது. It does not allow to worship God or to serve, but to make to serve a man. இப்போ எஸ்தரின் புத்தகத்துக்கு போகும்போது, if we go to the book of Esther, அங்கே அகாஸ்வேரு ராஜாவை குறித்து படிக்கிறோம். there we read about King Ahasuerus. அவனும் மேதியா பெர்சியால ஒரு ராஜா. He was also a king of the Medo-Persian. இந்த நான்காவது சாம்ராஜ்யத்தில் அவன் ஒரு ராஜா. In the fourth empire he was also a king. அவன் ராஜால நல்ல ராஜா தான். He was a good king. ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை ஃபுல்லா ஆமான் இடத்திலே ஒப்படைத்து விட்டான். But he gave all his authority to Haman. ஆமான் என்ன செய்றான், ஏது செய்றான், ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. He does not know what Haman does and how it works. இந்த ஆமான் என்ன செய்றான், எல்லாரும் என்னை வணங்க வேண்டும்.
This Haman told everyone should serve me. எல்லாரும் அவன் விரும்புறபடி எல்லாரும் வணங்கினாங்க. Every people also they worshipped him. ஆனா ஒருத்தன் சொன்னான், நான் யூதன், நான் உன்னை வணங்க முடியாது. But one person told, I am a Jew, I cannot worship you. அவன் தான் மொர்தெகாய். That was Mordecai. யூதன் என்றால் கர்த்தரை துதிக்கிற கூட்டம். Jew means a group praising God. யூதா என்றால் கர்த்தரை இன்னும் துதிப்பேன். Judah இன்னும் கர்த்தரை துதிப்பேன். Judah means I will praise the Lord yet more. துதித்தது போதும் என்றல்ல. Not praising is enough. இவ்வளவு நேரம் துதிச்சது போதும். I have praised him so far enough. சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். The psalmist says, I will praise the Lord all the time, his praise will be always in my mouth. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். They that dwell in their house, they are blessed, they will praise you all the time. அப்ப யூதா என்றால் துதி என்றல்ல, இன்னும் துதிப்பேன். Jew means not praise yet more. ஒரு கிரேக்க வேதவல்னா அப்படி விளக்கம் கொடுக்கிறார், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். The Greek Bible scholar they gives a meaning that I will praise the Lord yet more. நாம பலர் அதை துதி என்று மட்டும் தான் சொல்லுகிறோம். Many of us we call it as only praise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அவன் சொன்னா, நான் யூதன், he told, I am a Jew, நான் இவனை வணங்க மாட்டேன். I will not worship him. உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. Immediately he was angry. சரி, இத்தனை பேர் நம்ம காலில் விழுந்திருக்கிறாங்க, இவன் ஒருத்தன் தானே போனா போட்டுன்னு விடல. Okay, so many people they fell at my feet, just one man let him go. திருப்தி இல்ல. Not satisfied. அதான் பாதாளம். That is grave. அதான் பிசாசு. That is devil. அது என்ன செய்யும்? இன்னும் வேணும், தா தா என்று சொல்லிக் கொண்டே இருக்கும். It will say that I want more, give me. பாதாளத்துக்கு திருப்தி இல்லை என்று படிக்கிறோம். We read that grave will not be satisfied. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த ஒருவனை எப்படியாவது அந்த ஒருவனை தொட்டா போதாது, அவ யாரெல்லாம் அவனுடைய இனமோ அவனுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் அழிக்கணும். யூதர்கள் இனத்தையே அழிக்கணும். Not just that one man but his whole nation, his whole tribe, all the Jewish people must be destroyed. யோசித்து பாருங்க. Just think of this. இந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தது யார்? Who brought this Medo-Persian empire? மேதியா பெர்சியான்னு ஒரு சாம்ராஜ்யம் உலகத்துல வரப்போய் தான ஆமானே உனக்கு இந்த பதவி கிடைத்தது. Because the Medo-Persian empire came into the world, Haman got this position. எரேமியா 51:11 படி பாபிலோன் என்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அழித்து கர்த்தர் அதை பழி வாங்கி ஒரு சின்ன ராஜ்யமாகிய மேதியா பெர்சியாவினிடத்தில் கொடுக்காமல் இருந்தால், ஆமானே நீ எங்கே? If according to Jeremiah 51:11 had not God destroyed Babylon and gave that kingdom into the small kingdom Medo-Persian, Haman, where you will be? ஆகவே தான் இந்த ஆவி என்ன செய்கிறது? முதலாவது மூன்றாவது சாம்ராஜ்யம் தேவாலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்துகிறது, அடுத்து விக்கிரகாராதனை செய்யும்படியாய் செய்கிறது. The third head, it makes defile the vessels of the temple of God. Next it makes people to go into idolatry. நான்காவது சாம்ராஜ்யம் ஒரு மனிதனை வணங்கும்படி செய்கிறது. Fourth empire makes to worship a man. இப்போ நம்ம ஏழாவது சாம்ராஜ்யத்துக்கு போவோம். அந்த சாம்ராஜ்யத்தில் ஏழாவது தலை என்ன செய்ய போகிறது என்றால், 3 பேரை வணங்கும்படியாக அவன் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களையும் உலக ஜனங்களையும் பலவந்தப்படுத்துவான். Let's go to the seventh head. What he is going to do, that he will force the people, the left behind people, to worship 3 men or 3 people. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? 3 தெய்வங்களை வணங்கும்படியாய் கைவிடப்பட்ட ஜனங்களையும் உலக ஜனங்களையும் பலவந்தப்படுத்துவான். He will force the left behind people and the people of the world to worship 3 gods. 3 gods people இல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, if you read Revelation 13 verse 4, அங்கே 2 தெய்வங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. here it is mentioned about 2 gods. அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள். And they worshiped the dragon on which gave power unto the beast, and they worshiped the beast, saying, who is like unto the beast, who is able to make war with him? அப்ப இந்த இடத்துல வலு சர்ப்பம் என்பது பிசாசை காட்டுகிறது. Here dragon shows the Satan. அடுத்து மிருகம் என்பது அந்திகிறிஸ்துவை காட்டுகிறது. Beast shows the antichrist. இவங்க 2 பேரை வணங்க வேண்டும். They have to worship these 2. அடுத்து 15ஆம் வசனத்தில், next in verse 15, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak and cause this, as many as would not worship the image of the beast,
should be killed. பாருங்க அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் என்ன நடக்க போகிறது. See what is going to happen in the reign of Antichrist. வெளிப்படுத்தல் 13:1 சொல்லப்பட்ட அந்த மிருகம் தான் அந்திகிறிஸ்து. In Revelation 13:1 the beast is the Antichrist. 11ஆம் வசனத்துல ஒரு மிருகம் சொல்லப்பட்டிருக்குது. There is another beast mentioned in verse 11. அந்த அவன் தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே காணப்படக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன், கள்ள தீர்க்கதரிசி. He is the false prophet, a servant seen in the reign of Antichrist. நீங்க அந்த வேத பகுதியை நீங்க படித்து பார்த்தா 12ல இருந்து படித்து பார்த்தீங்கன்னா முழு உலகத்திலும் உள்ள ஜனங்களுக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசி ஒரு கட்டளை கொடுக்கிறான். அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்தில் நீங்க ஒரு சொரூபம் உண்டாக்கணும். In verse 12, if you see this prophet, he is giving a command to the people of the whole world. They have to make an image of the Antichrist. இப்போ உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது, அவங்க உயிரோடு இருந்தபோதே அவருடைய சிலைகள், அவருடைய அதே ரூபத்துள்ள சிலைகள் உத்தரப்பிரதேசத்தில் பல இடங்களில் உண்டாக்கப்பட்டது. When Mayavati was a chief minister in Uttar Pradesh, when she was alive, the idols were made of her same image and they have installed it many places in Uttar Pradesh. அப்ப கோர்ட் அதை கண்டித்து அதை அகற்றும்படி சொன்னது. The court rebuked it and told it to remove those idols. இன்றைக்கு இந்த பாளையங்கோட்டையில் பல சிலைகளை பார்க்கிறோம். பல தலைவர்களுக்கு சிலைகள், மரித்து போனவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சிலைகள் இருக்குது. Today we see the idols of many dead leaders and even the leaders who are alive here in the city. மகாத்மா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, எம்ஜிஆர் சிலை, கலைஞர் சிலை, பல சிலைகள் இருக்குது. Idols of Mahatma Gandhi, Kalaignar and MGR and many other leaders. அவங்க அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வைத்த இடத்துல அப்படியே இருக்கும். If you look at those idols, it will be there where it is installed. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில அவனுடைய அதே ரூபத்தில் முழு உலகத்திலும் சொரூபங்கள், அதான் சிலைகள் காணப்படும். During the reign of Antichrist all over the world, the image of the Antichrist will be seen everywhere. அப்ப அந்த சிலை எப்படிப்பட்டதா இருக்கும்னா அது ஜனங்கள்ட்ட பேசக்கூடியதா இருக்கும். What will be the condition of this image? It will speak to people. அது நடக்கும். It will walk. அது பேசும். It speaks. யாரெல்லாம் வலு சர்ப்பத்தை வணங்கவில்லையோ, whoever is not worshipping the dragon, யாரெல்லாம் அந்திகிறிஸ்துவை வணங்கவில்லையோ, who is not worshipping the Antichrist, அவனுடைய அதே ரூபத்தில் இருக்க தன்னை வணங்கவில்லையோ, not worshipping the image of his own, இது அவர்களை கொலை செய்யும் என்று வெளிப்படுத்தல் 13:15 படிக்கிறோம். In Revelation 13:15 we read that it will kill such people. சுமார் 80 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி தன்னுடைய சக விஞ்ஞானியிடத்தில் இதை குறித்து பேசின போது, about 8 years ago when a Christian scientist, when he spoke about this with his co-scientist, ஏன் இப்ப தூத்துக்குடி சென்டர் பைபிள் ஸ்டடிக்காக for the Toothukudi Center Bible Study, ஒரு 18 வருடங்களுக்கு முன்பாக, about 18 years ago, கர்த்தருடைய பாதத்தில் நான் காத்திருந்த போது, when I waited at the feet of the Lord, அப்ப சென்டர் பைபிள் ஸ்டடிக்கு தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ரோபோவும். the topic was given by the Lord, the second coming of Jesus Christ and the robo. அப்ப அந்த ரோபோ என்றால் என்ன ஆண்டவரே, அது எங்க இருக்கிறது என்று கேட்டபோது 18 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன அந்த 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டதுதான் அந்த ரோபோ. When I asked the Lord, who is this robo, where is it mentioned, the Lord told about 18 years ago what we read in verse 15 here. இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல இந்த டெக்னாலஜி வளர்ந்திருப்பது நிமித்தமாக ரோபோக்கள் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி, நம்ம எல்லாரும் காண்கிறபடி, அன்றைக்கு 18 வருடங்களுக்கு முன்பாக அது இல்லை. Today, as we are seeing the robo with all this advancement in the technology, but there was no such condition or no robo 18 years ago. அந்த தூத்துக்குடி சென்டர் பைபிள் ஸ்டடி ஒரு பொது கிரவுண்ட்ல, ஒரு பெரிய கிரவுண்ட்ல, பொது இடத்துல நடந்தது. இது போல this Center Bible Study Toothukudi was happened in a big open ground like this. பலரும் இதை குறித்து கேட்டாங்க, இது நடக்குமா, இது நடக்குமா. Many asked, will this happen like this? ஏன் விஞ்ஞானிகள் கேட்டது மட்டுமல்ல, தேவ ஜனங்கள் கேட்டார்கள். Not only the scientists asked, even the people of God, they asked. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல யாரும் கேட்க முடியாது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. But during our days nobody can ask that because it's happening right before our eyes. உங்கள் கரத்துல கொடுத்திருக்க, இன்றைக்கு கொடுத்திருக்க படத்துல the pictures given to you today, ஒரு பெண்ணுடைய ரோபோ AI டெக்னாலஜி மூலமாக நீங்க பாக்குறீங்க. இப்ப அல்பேனியா நாட்டுல இது ஒரு மினிஸ்டரா இருக்குது. You see the robo made of AI in the country of Albania. She has become a minister. இன்றைக்கு அல்பேனியா நாட்டிலே இந்த ரோபோ AI டெக்னாலஜியின் மூலமாக ஒரு மனிதனை போல நியமிக்கப்பட்ட மினிஸ்டராக, ஒரு தேசத்தின் மினிஸ்டராக இது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய படத்தை முதல் கட்டத்தில் பார்க்குறீங்க. In the first block you see the images of the AI robo appointed as a minister in Albania like a man. முதல்ல இந்த வேதவசனத்துடைய கர்த்தர் சொல்லிக் கொடுத்த அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். First I will tell the meaning the Lord taught me for this verse.
வெளிப்படுத்தல் 13:15 Revelation 13:15. சொரூபம் என்பது அது ரோபோவை காட்டுகிறது. The image shows the robo. ரோபோ, அந்த சொரூபம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் ஐகான். The meaning of image in Greek is icon. ஐகான் என்று சொன்னா முதல் அர்த்தம் ரிசம்பிளன்ஸ். The first meaning of icon is resemblance. இப்ப ராஜீவ் காந்தி என்று சொன்னால் அவரை போல ஒரு சிலை. If you take the idol Rajiv Gandhi, it will be look like him. இப்ப இவர் என்று சொன்னா இவரை போல ஒரு சிலை. If you take this person, the idol will be same like him. அந்தி கிறிஸ்து என்றால் அந்தி கிறிஸ்துவை போல ஒரு சிலை. If you take Antichrist, the idol looks alike like Antichrist. இரண்டாவது அர்த்தம் ரெப்ரசன்டேஷன். Second meaning is representation. அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு பதிலாக அவனுடைய தோற்றத்தில் ஒற்றுமை உள்ள அவனை போல உள்ள இந்த சொரூபங்கள் அவனுடைய பிரதிநிதியாக முழு உலகத்திலும் காணப்படும். The images just looking like the Antichrist will be seen all over the world as his representatives. அடுத்து இங்க நாம் பார்க்கிறோம், Next we see here இந்த சொரூபம் எப்படி இயங்குகிறது. how this idol, the image works. இந்த வசனத்துல ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். We read here a life is given in the verse. ஆங்கிலத்தில் லைஃப் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. In English it is given as life. அதுதான் இந்த AI டெக்னாலஜி. And this is the AI technology. உங்கள் கரத்துல நீங்க பார்க்கிறீங்க. You see the pictures in your hand. கொடுத்திருக்கிற கடத்துல AI டெக்னாலஜியை பத்தி எலன் மஸ்க் என்ன சொல்லி இருக்கிறார்? In the second block, what Elon Musk has told about this AI technology. நியூக்ளியர் வெப்பன்ஸை பார்க்கலாம். மார்க் மை வேர்ட்ஸ் என்று சொல்லி இருக்கிறார். நியூக்ளியர் வெப்பன்ஸை பார்க்கலாம் மிகவும் அபாயகரமாக அல்லது அழிவுக்கு ஏதுவாக இது மாறப்போகிறது. He told that mark my words, AI is going to become far more dangerous than nukes or nuclear weapons. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க படங்களிலே இந்த AI டெக்னாலஜியுடைய வளர்ச்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். In the pictures behind the chart you see the growth of the AI technology. இப்போது நாம் AI டெக்னாலஜியில் இருக்கிறோம். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், அடுத்து இது AGE ஆக வெகு சீக்கிரத்திலே மாறப்போகிறது. I told in the past days, now we are in AI technology and very soon it's going to evolve into AGI. அடுத்த ஸ்டேஜ் அது ASI ஆய் மாறப்போகிறது. The next stage is it's going to become ASI. அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். Which means artificial super intelligence. AGI என்று சொன்னா மனிதனைப் போல எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாய் மாறும். AGI means it will come to a place where it does everything just like a man. ASI என்று சொன்னால் மனிதனை பார்க்கலும் மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத, மனிதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது மிகவும் சக்தி வாய்ந்ததாய் மாறும். ASI means it will become far more powerful, more than man, which cannot be controlled by man. இதனுடைய அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் OI, ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். The final stage is OI, organized intelligence. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இது கண்டுபிடிக்கப்படவில்லை. But till today this is not yet found out. வெகு சீக்கிரத்தில் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக இவையெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து முடிந்திருக்கும். But very soon before the second coming of Jesus all these things would have been completed on the earth. ஆனா நம்முடைய நாட்கள்ல இந்த ரிசர்ச் நடந்து கொண்டே இருக்குது. But during our days the research is going on. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதுதான் அந்த ஆவி என்பது AI டெக்னாலஜி அல்லது ASI டெக்னாலஜி என்று வைத்துக் கொள்ளுங்க. This life we can keep as ASI technology. அடுத்தபடியாக அங்கே நாம் பார்க்கும்போது பவர் என்கிற ஒரு வார்த்தையை படிக்கிறோம். சத்துவம். Next we read about a word power, in Tamil it is might. இந்த பவர் என்பது எதை காட்டுதுன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் இன்டர்நெட். What this power shows is quantum computing and quantum internet. இப்போ ஒரு இன்டர்நெட் இருந்தால் தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை முழு உலகத்தில் அவன் ஆளுகை செய்ய முடியும். Now the Antichrist can rule over the world only through the internet. இன்றைக்கு நமக்கு இருக்கிற இன்டர்நெட், The internet what we have today. இப்போ நான் பெங்களூர்ல ஒரு மெயின் சிட்டிக்குள்ள ஃப்ரேசர் டவுன் என்கிற இடத்துல இருக்கிறேன். அந்த ஃபெய்த்தோம்லே இன்டர்நெட் டவர் கிடையாது, இன்டர்நெட் வேலை செய்யாது. Now I am in the very important place in Bangalore as Fraser town. In that place in Faithom the tower will not work, internet will not work. அதுபோல சென்னையிலே சில முக்கியமான இடங்கள்ல இப்போ உள்ள இன்டர்நெட் சரியாக வேலை செய்வதில்லை. So also in Chennai in many prominent places the internet what we use now they are not working well. நீங்க சாதாரணமா ஒரு காரியத்தை டவுன்லோட் பண்ணுவதற்கு உங்க வேலை நிமித்தமாக அல்லது படிப்பு நிமித்தமாக டவுன்லோட் பண்ணுவதற்கு மணிக்கணக்காக ஆகுது. It takes hours to gather if you have to download something for your work or for your education. சுத்திக்கிட்டே இருக்குது. It keeps on buffering. அந்திகிறிஸ்து முழு உலகத்தை ஆளுகை செய்வதற்கு இப்போதுள்ள இன்டர்நெட் வசதியை கொண்டு, இப்போதுள்ள கம்ப்யூட்டர் வசதியை கொண்டு அவனால் ஆளுகை செய்ய முடியாது. Antichrist cannot rule all over the world with the present internet and present computer. ஆகவே இந்த பவர் என்கிற வார்த்தை நியூமரிக்கல் என்கிற அர்த்தத்திலையும்
மூல பாஷையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, வேத வல்லுநர்களால் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Power is given by the Bible scholars in the original tongue as numerical. குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் இன்டர்நெட். It's quantum computing and quantum internet. அதை பற்றிய படங்களை நாளை தினத்திலே பார்ப்போம். We will see the related pictures tomorrow. இப்ப கவனிங்க, அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனுடைய அதே ரூபத்தில் உள்ள உருவத்தை வணங்க வேண்டும். Now in the reign of Antichrist they have to worship the same image of his appearance. ஒசாகா பல்கலைக்கழகத்திலே ஹிரோஷி இசிகுரோ என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்கிறார். In the University of Osaka there is a researcher called Hiroshi Ishiguro. அவர் தன்னுடைய அதே ரூபத்திலே ஒரு ரோபோவை இப்போது செய்திருக்கிறார். Now he has made a robo of his own image. நீங்க அந்த பேரை கொடுத்து பார்க்கலாம், நாளை தினத்துல அந்த படத்தை காண்பிக்கிறேன். You can read about his name tomorrow. You can see the pictures of this. தான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ தன் மனதில் உள்ள எல்லாவற்றையும், தான் பார்க்கிற வேலைகள் எல்லாவற்றையும் அந்த ரோபோவை வைத்து செய்கிறார். Whatever he has to do, whatever in his mind, he is getting those things done through that robo. கர்த்தருடைய பரிசு ஒரு மனிதனை போல, ஒரு மனிதனாகவே அடுத்த ஸ்டெப் மனிதனை விட சக்தி வாய்ந்த, like a man and then as man, and the next step is more powerful than man himself. இப்ப அதை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now it is told that they have to worship it. இப்ப உங்கள் கரத்துல கொடுத்திருக்கிற படத்தை பாருங்கள். Now you see the pictures given to you. பின்பக்கத்துல இரண்டாவது கட்டத்தை பாருங்கள். On the other side, look at the second block. அதாவது ஜப்பான்ல ஒரு 400 வருட பழக்கம் உள்ள ஒரு புத்த கோவில். In Japan, 400-old temple of Buddhist. அங்க உள்ள புத்த சிலையை அகற்றிவிட்டு They have removed the Buddha statue there. அதே ரூபத்துல ரோபோவை செய்து They have made the robo in the same image. அதை என்ன செஞ்சாங்க, இந்த AI டெக்னாலஜி மூலமாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். They have installed there through AI technology. பாருங்க, உங்க கண்களுக்கு முன்பாக பல வருடங்கள் மத குருமார்களாய் இருந்தவர்கள் அதற்கு முன்பாக வணங்கி கிடப்பதை நீங்கள் பார்க்கிறீங்க. இது உண்மை படம். You can see these are real pictures. The monks who lived that life many years, now they are bowing down before that idol. அப்ப நிருபர்கள், இந்த பத்திரிகையாளர்கள் போய் அந்த ஜனங்களிடத்துல, மத குருமார்களிடத்துல இன்டர்வியூ எடுத்தாங்க. The press people went and interviewed these monks. நீங்க இத்தனை வருடமாக ஒரு புத்த மதத்தை, ஒரு புத்த சிலையை வணங்கி விட்டு இப்போ அதை அகற்றி விட்டு ஒரு ரோபோவை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்களே. So many years you worship the idol of Buddha, now you have removed it, now you are worshipping a robo. அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Do you know what was their reply? இத்தனை வருடங்களாக இதை வணங்கினோம். So many years we worshipped it. நாங்கள் பேசினது அதுக்கு கேட்டுச்சா, காது கேட்டுச்சான்னு தெரியாது. Whatever we spoke, we don't know whether it heard it or not. இதுவரைக்கும் அது எங்கிட்ட பேசினது இல்ல. So far it never spoke to us. எங்க பிரச்சனைகளை கேட்டதா என்று தெரியாது, பதில் கொடுக்கவில்லை. Don't know whether it heard our problems or not, but it never gave us any solution. இப்ப அதே ரூபத்தில் இந்த ரோபோவை வைத்திருக்கிறோம். Now we have kept the robo in the same image. எங்கள் பிரச்சனைகளை சொல்றோம். We tell our problems. உடனே பதில் கொடுக்குது. Immediately it gives a solution. நாங்க சொல்றதை கேக்குது. It hears what we say. அதுக்கு ஏற்ற ஆன்சர் கொடுக்குது. It gives an answer accordingly. அப்ப அதே சிலையுடைய ரூபத்தில் தான் இது இருக்கிறது. Now it is also of the same image of the idol. இதில் என்ன தவறு? What is wrong in it? அப்ப பாருங்க, இந்த உலகத்துல எல்லா மதத்திலும், Now see, in the world, in all religion, வெளிநாடுகள்ல கிறிஸ்தவ மதங்களிலும் கூட, even in abroad, even in the Christian religion, எல்லா இடங்களிலும் ஜனங்கள் இதை வணங்கும்படியான சூழ்நிலை இப்போது உண்டாயிருக்கிறது. everywhere the situation has come now, people to worship this. அதான் விழுந்து போன பாபிலோனின் ஞானம். That's the wisdom of the fallen Babylon. இயேசுவின் ரகசிய வரிக்கு பிற்பாடு தான் அந்திக்கிறிஸ்து வரப்போறான். After the secret coming of Jesus, the Antichrist will come. வெறும் 7 வருடங்கள் மட்டும்தான். Only for 7 years. அன்றைக்கு போய் எல்லா டெக்னாலஜி அவனால கண்டுபிடிக்க முடியாது, நேரம் இல்ல. During that time he will not have time to find all the technology. ஒரு பக்கம் இயேசு ஆவியானவர் திரித்துவ தேவன், பிதாவாகிய தேவன் தனக்கேற்ற இயேசுவுக்கேற்ற மனவாட்டியை உருவாக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிறார். One side triune God, Father, Son, Jesus and Holy Spirit, they are trying to make the bridal church for them. ஆனா தேவ ஜனங்களோ ரகசிய வருகை பற்றி எந்த தெய்வ பயமும் வெளிப்படுத்தலும் தரிசனமும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு பின்பாக, இந்த டெக்னாலஜி பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். But the people of God, we don't have any revelation, any fear, any vision concerning the secret coming, running after the technologies of the world. ஆனால் மறுபக்கம் பிசாசு அந்திக்கிறிஸ்துவுக்கு ஏற்ற துணையை, அந்திக்கிறிஸ்துவுடைய மனவாட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதுதான் வெளிப்படுத்தல் 17 நான் பார்த்த அந்த ஸ்திரீயின் ரகசியம். And that is the mystery of the woman we saw in the Revelation 17. On the other hand, Antichrist is preparing his bride, his mate according to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அடுத்தபடியாக இதை பற்றிய தீர்க்க தரிசனத்தை
யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Next we read about the prophecy concerning this in Joel chapter 2 verse 2. அப்ப யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த ஜாதியை குறித்து இவர்கள் எல்லாம் மனிதனை விட சக்தி வாய்ந்தவர்களாக இந்த உலகத்திலே காணப்படுவார்கள் என்பதை யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Through Joel the prophet the Lord told they will be seen as a great people and as strong on this earth. யோவேல் 2:2. Joel 2:2. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். கவனமா கேளுங்க. ஏராளமான பலத்த ஒரு ஜாதி. அது ஆங்கிலத்தில் கிரேட் பீப்புள். கிரேட் பீப்புள். In English it is written as a great people and a strong. ஒரு பெரிய மனித கூட்டத்தை போல, ஆனா மனித கூட்டத்தை பார்க்கலும் பலத்த ஒரு ஜாதி இந்த உலகத்துல வந்து பரவும். A multitude like man but a great people and strong will come into this world and fill. அது எப்படி பரவும்? How they will spread? தீவிரமாக பரவும். They will spread swiftly. ஆகவே தான் எலன் மாஸ்க் சொல்லியிருக்கிறார், Therefore Elon Musk told, இன்னும் சில வருஷங்களுக்குள்ள இந்த ஏஐ ரோபோ சேனை ஒரு பெரிய ஆர்மியை நான் உண்டாக்குவேன். I will make a great AI army within few years. நாளை தினத்துல இந்த படத்தை காண்பிக்கிறேன். Tomorrow I will show you the picture. அப்ப ஒரு பெரிய பலத்த ஜாதி தீவிரமாக பரவுது. Great people and strong, they swiftly they spread across. வாசிங்க. அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை. பாருங்க, அப்படிப்பட்டது இதுவரைக்கும் முன்னாடி உலகத்துல உண்டானதே கிடையாது. There hath not been ever the like before in the world. இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. ஏனென்றால் இந்த 7 வருஷம் தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. இப்ப நம்முடைய கடைசி கிருபையின் காலத்தின் கடைசி அந்திகிறிஸ்துவின் 7 வருஷம் தான். அதுக்கப்புறம் இந்த ஏஐ டெக்னாலஜி 1000 வருட அரசாட்சியில இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதே உலகத்தை, புதுப்பிக்கப்பட்ட உலகத்தை 1000 வருடம் ஆளுகை செய்யும் போது அங்க ஸ்மார்ட் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, ஏஐ இல்ல, ஏஜிஐ இல்ல, ஏஎஸ்ஐ இல்ல, குவாண்டம் கம்ப்யூட்டிங் இல்ல, குவாண்டம் இன்டர்நெட் இல்ல. These technologies will be towards the end of the grace period and in the 7 years of the reign of Antichrist. When Jesus restored this earth and he reigns for 1,000 years, there is no AI, there is no AGI, there is no ASI, there is no quantum computer, there is no quantum internet as well. இன்றைக்குள்ள எந்த டெக்னாலஜி 1000 வருட அரசாட்சியில இல்ல. No technology of today will be seen in the millennial reign. அங்க ஸ்மார்ட் போனுக்கு வேலை இல்ல. There is no place for smartphone. லேப்டாப்புக்கு வேலை இல்ல. No place for laptop. இந்த உலக விழுந்து போன பிசாசின் ஞானத்துக்கு அங்க இடம் இல்ல. ஏனென்றால் பிசாசு 1000 வருட அரசாட்சி முடியும் வரையிலும் பாதாளத்திலே கட்டி வைக்கப்பட்டிருப்பான். There is no place for the fallen wisdom of the devil, because till the end of that 1,000 years that he will be bound in the grave for 10 years or for 1,000 years. அப்ப முதலாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் அது ஒரு சிலையை வணங்கும்படி சொன்னது. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் ஒரு மனிதனை வணங்கும்படி சொன்னது. மூன்றாவது தலை சிலையை வணங்க சொன்னது. நான்காவது தலை மனிதனை வணங்க சொன்னது. ஏழாவது தலை 3 பேரை வணங்க சொல்லுகிறது. The third empire told to serve the idol, and the fourth emperor told to serve the man, and the seventh emperor it is going to tell to worship all 3 of them. இதோ இந்த கூட்டத்தின் முடிவிலே, behold, at the end of this meeting, இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் விக்கிரகாராதனை செய்யும்படியாக பிசாசு நம்மில் பலரை மாற்றி இருக்கிறான். Now the devil has made many of us to become an idol worshipper. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், maybe we think, என்னுடைய வீட்டில் எந்த போட்டோஸும் இல்ல, I don't have any photos, எந்த சிலையும் இல்ல, no idols at my home, அப்படிப்பட்ட எதையுமே வணங்குறது இல்லையே. I'm not worshiping anything. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன்னுடைய இத்தனை வருட வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவனாகிய என்னை ஒரு சிலையாக நீ மாற்றி விட்டாய். The Lord God says, my son, my daughter, in you these many years you have turned me into an idol. விக்கிரகத்தை குறித்து சங்கீதத்திலே படிக்கிறோம், அது கண்கள் இருந்தும் காணாது. We read about idol in the book of Psalm. It has eyes but see not. அது காதுகள் இருந்தும் கேளாது. It has ears but hear not. வாய் இருந்தும் பேசாது. It has mouth but speak not. இப்போ நம்ம தேவனை குறித்து பார்ப்போம். Now we will see about God. காயினை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், The Lord looked at Cain and asked him, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே? where is thy brother Abel?
அப்ப தேவ சமூகத்துக்கு போகணுங்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. He had knowledge to go to the presence of God, காணிக்கை கொடுக்கணுங்கிற அறிவு இருந்தது. knowledge to give offering. சகோதரனை கொலை செஞ்ச பிற்பாடும் தேவ சமூகத்துக்கு போறான். Even after murdering his brother, he goes to the presence of God. ஆனால் தான் வணங்குகிற தேவன், தான் ஆராதிக்கிற தேவன் அக்னிமயமான கண்களை உடையவர். வெளிப்படுத்தல் 1:14 அவருக்கு அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் இருக்கிறது. But the God whom he is worshipping, he has the eyes like the flame of fire in Revelation 1:14. அடுத்து சகரியாவிலும் நாளாகமத்தில் எழுதப்பட்டபடி கர்த்தருடைய கண்கள் ஒரு இடத்தில் அல்ல, அது பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. Next, as written in the book of Zechariah and the Chronicles, the eyes of the Lord is not just in one place, it looks all around the world. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் காண்கிறார் என்கிற பயம், அந்த நடுக்கம், அந்த வெளிப்படுத்தல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of us have that fear, that trembling, that revelation? Everything I do, my God is seeing. அடுத்தபடியாக மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசினாள். Next, Miriam spoke against Moses. கர்த்தர் அதை கேட்டார். The Lord heard it. அப்ப நம்ம பேசுறதை எல்லாம் அவர் கேட்கிற தேவன். Everything we speak, our God hears it. அதான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். They that fear the Lord will speak to one another, and the Lord will listen to it. The Lord will hear it. நம்ம மொபைல்ல ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு மொபைல்ல பேசி டெலீட் பண்ணிரலாம். We may send a message or speak in a mobile and we may delete it. பலரும் அப்படி டக் டக்னு டெலீட் பண்ணுவாங்க. Many will delete it as and when they send it. ஆனா அதெல்லாம் தேவனுடைய ஞாபக புத்தகத்தில் இருக்கிறது. But all things are written in the book of remembrance of God. மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசினதை கர்த்தர் அதை கேட்டார். Miriam spoke against Moses and the Lord heard it. அடுத்து அவர் விசாரிக்கிற தேவன், பேசுகிற தேவன். Then the Lord inquires, he speaks. காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Looking at Cain, he asked, where is the brother Abel? செத்துப்போன அவனுடைய இரத்தத்தின் சத்தம், செத்துப்போன ஆபேலுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாம். கர்த்தரால் அதை கேட்க முடிந்ததாம். The blood of the dead Abel cried out from the earth and the Lord could hear it. அடுத்து மோசே. Next, Moses. அவன் இங்கும் அங்கும் பார்க்கிறான். He was looking here and there. ஒருவரும் இல்லை என்று கண்டு ஒருத்தரை கொலை செய்றான். He saw no one was there, he killed a man. அப்ப இங்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் தேவனுடைய பக்தர்கள் தான், தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள் தான். ஆனா தான் வணங்குகிற தேவன் யார்? அதான் ஒரு ரகசியம். அந்த பிதாவாகிய தேவன் ஒரு ரகசியம், கர்த்தராகிய இயேசு ஒரு ரகசியம். அவருடைய ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீ ஒரு ரகசியம். This is called the mystery. God the Father is mystery. Son Jesus Christ is the mystery. If you have to be caught up in the coming, a secret coming of Jesus, you must understand this mystery. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இந்த மோசே இவங்க வாழ்க்கையில் எல்லாம் தேவனை வணங்கினார்கள், ஊழியம் செய்தார்கள். ஆனா அந்த தேவன் காண்கிற தேவன், அந்த தேவன் பேசுகிற தேவன், அந்த தேவன் விசாரிக்கிற தேவன். They all served God, they ministered to God, but in their life, He is a God seeing, He is a God hearing, He is a God inquiring. எரேமியா 13:21 அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? Jeremiah 13:21 when the Lord punish you, what you will say? ஆங்கிலத்தில் punish thee என்று எழுதப்பட்டிருக்கிறது. In English it is written as punish thee. ஆனால் தமிழ்ல விசாரிப்பு, மூல பாஷையில இந்த அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, விசாரிப்பு, தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In Tamil inquired, in the original tongue punishment, inquired, all meanings are given. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நான் உன்னில் நியாயம் செய்யும்போது உன் இருதயம் தாங்குமோ? When I ask you, when I punish thee, will your heart bear that? அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. உன் கைகள் திடமாய் இருக்குமோ? Will your hand be strong? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே அருமையானவர்களே, நாம் தேவ சமூகத்துக்கு போகிறோம். Beloved, we go to the presence of God. தேவனை ஆராதிக்கிறோம். We serve God. ஆனா என்னுடைய தேவன் அவர் ஒரு சிலை அல்ல. அவர் நான் செய்கிற எல்லாவற்றையும் காண்கிறார். But my God is not an idol. He sees everything I do. நான் போன்ல பேசினாலும் சரி, நேர்ல ஒரு மனிதன்கிட்ட பேசினாலும் எல்லாவற்றையும் கேட்கிறார். Whether I talk to a man over phone or directly I speak to him, he hears everything. தாவீது சொன்னது போல என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் என்னுடைய படுத்திருக்கிற அனுபவத்தையும் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். Like David said, my down sitting, my uprising, when I lie down, he knows everything. இப்ப இந்த பயத்தோடு நம்ம இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Now are we living on this earth with this fear in our Christian life? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப ஒருவேளை நம்ம சில காரியங்களை தெரியாமல் செய்கிறோம்.
Perhaps sometimes we may do things without knowing. அதான் இந்த விழுந்து போன ஆவி என்ன செய்யுது? That is the fallen, the spirit, what it does. இரவு நேரங்கள்ல, During our night. பகல் நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ யாரும் இல்லாத நேரங்கள்ல இந்த ஸ்மார்ட் போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ நெட்லயோ பல காரியங்களை பார்க்க முடியாய் தூண்டுகிறது. In daytime or nighttime when no one is there, it provokes us to see lot of things in internet, in our smartphones. பல மனிதர்களிடத்திலே தேவையில்லாமல் பேசும்படியாய் செய்கிறது. It makes us to speak to a lot of people without any necessity. இப்ப பாருங்க, இந்த மொத்த உலகம் பாருங்க இந்த டெக்னாலஜிக்கு அடிமைப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. Now the whole world has become a slave to this technology. இன்றைக்கு மனிதன் அதிகமான நேரங்களை இதிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறான். Today man is spending most of his time in this technology. இதே படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, மனிதனுடைய வேலை என்ன செய்யுது? அது ரீப்ளேஸ் பண்ண போகுது. மனிதனுக்கு வேலையெல்லாம் போய் மனிதர்கள் செய்ய வேண்டிய எல்லா இடத்துலயும் இந்த ஏஐ வந்து உட்கார்ந்து இப்பயே வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல உட்கார்ந்துருச்சு. AI is going to replace man and it's going to take all the job of man. Right now in abroad, lot of places has taken the job of men. மிலிட்டரியில, in military, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, in police department, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல, in medical department, சயின்டிபிக் டிபார்ட்மெண்ட்ல, in scientific departments. இப்ப டாக்டர்ஸ் செய்ய வேண்டிய பெரிய பெரிய சர்ஜரி எல்லாம் இதை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். The complicated surgeries to be done by the doctors, now they are getting it done through AI. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இது வந்து விட்டது. Now it is coming to all the departments. எப்படி எல்லாருடைய கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிறதோ, like how a smartphone in the hand of everyone, இனி கொஞ்ச காலத்துல ஏஐ இல்லாமல், ஏஐயோடு தொடர்பு இல்லாமல், அதோடு ஐக்கியம் இல்லாமல், அது இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்ல. In short while there is no life without AI. அப்ப இப்படிப்பட்ட உலகத்துல, in such a world, இதன் மத்தியில, in the midst of these, இந்த வல்லமைகளை எதிர்த்து to resist these powers, நாம் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும். we have to live for our God. நான் துவக்கத்திலே சொன்னது போல, as I told in the beginning, முன்னாட்கள்ல லேண்ட்லைன் போன் இருந்தது. in the older days we had landline phone. வெளிநாட்டுல ட்ரங்க் புக் பண்ணி பேசுவாங்க. they have to book trunk call to talk someone in the abroad. அப்ப டைம் பார்த்துட்டு பேசுவாங்க. they will look at the clock and they will continue to speak. ஒரு செகண்டுக்கு இவ்வளவு பணம் போய்க்கிட்டே இருக்கும். because for every second the money will be increased. அதனால போன் பேசுறவங்க மனைவி கிட்ட பேசினாலும் சரி, மனைவி புருஷன் கிட்ட பேசினாலும் சரி, அவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, பயந்து பேசுவாங்க. பணம் போய் கொண்டே இருக்கும். whether they speak to between husband and wife or someone in abroad, they will fear because money will go. ஆனா இன்றைக்கு ஒரே வீட்ல 4 பேர் கையில, 5 பேர் கையில போன். but today in same house, phone in the hands of 5 people. மணிக்கணக்கா ஆடியோ காலும் பேசலாம், மணிக்கணக்கா வீடியோ காலும் பேசலாம். for hours together you can have audio call or you can have video call. அப்ப ஜெபம் என்பது நாம் தேவனோடு அதிகமாய் பேசுவது, அதிக நேரம் அவரோடு பேசுவது. prayer is we speak to God, the more time we spend with God. ஆனா இந்த டெக்னாலஜி வந்த பிற்பாடு ஜெபம் படிப்படியாய் எல்லாருக்கும் குறைந்து கொண்டிருக்கிறது. but after this technology has come, the prayer is diminishing step by step in everyone. பரிசுத்தவான்கள் மொபைல் போனை எங்களுக்கு பயன்படுத்த கூடாது என்று சில பிரமாணங்களை கொடுத்தாலும் தெரியாமல் மொபைல் இல்லாமல் பலர் இல்ல. அவங்களுக்கு மொபைல் இல்லாம இருக்க முடியல. those saints have given us some commandments that how we should use the phone and not, but there are many, they are without this phone, they cannot do anything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the name of the Lord. ஆகவே சந்நியாச வாழ்க்கை வாழக்கூடியவர்களே மொபைல் இல்லாமல் வாழ முடியாது என்கிற இடத்துக்கு இந்த விழுந்து போன ஞானம் தள்ளி இருக்கிறது. so those who are living a celebrity life, they even cannot live without this mobile. The fallen nature has taken them to that life. சந்நியாசம் மாங்க் சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். glory be to the name of the Lord. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். shall we all close our eyes? தயவு செய்து எழும்பி நிற்போம். let us all stand up. எல்லாரும் இப்ப 3 ஆவிகளை குறித்து, 3 தலைகளை குறித்து கேள்விப்பட்டோம். now we heard about the 3 spirits, 3 heads. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனை விக்கிரகமாய் மாற்றி இருக்கிறோமா? now in our life have we turned our God into an idol? தேவனை நீங்கள் எப்படி தேடுகிறீர்கள்? how are you seeking God? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நாம் அவரை தேட வேண்டும். the Lord says very first thing we must seek God. இயேசு சொல்லுகிறார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். first seek his kingdom and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். first seek the kingdom of God and his righteousness. அப்ப ஒரு நாள்ல எழும்பும் போது, in a day when we get up, முதல்ல அவரை தேடணும். first we have to seek him. இங்கே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், the beloved people of God have come here. உங்களுடைய குடும்பங்கள்ல தினந்தோறும் எல்லாரும் வீட்டார் அனைவரோடு அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் பண்றீங்களா? in your family with all your family members, do you do the morning praising daily? ஏன் பண்ண வேண்டும்? why we must do? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். seek the Lord when he is found. இந்த உலகத்துல ஒரு அதிகாரியை பார்க்கணும்னா அப்பாயின்ட்மென்ட் பண்ண ஒரு டைம் கேக்குறோம்.
If you have to meet an officer in the world, we take an appointment for him. அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு டைம் கொடுக்குறாங்க. They give an appointment in a particular time. அந்த டயத்துல தான் போய் பார்க்க முடியும். You can only see him, meet him at that time. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படியானால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், If that be so, God who created the entire universe, சர்வ வல்லமையுள்ள தேவன், the almighty God, நாமோ மண்ணானவர்கள். we are nothing but dust. அப்ப அவரை எப்படி பார்க்க முடியும்? எப்போது பார்க்க முடியும்? How can we see him? When can we see him? நமக்கு வசதியான நேரம் எல்லாம் போறதல்ல. Not at our convenient time. முதல்ல அவர் சொல்ற டைம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். The Lord says, seek the Lord when he is found. Early in the morning, they that seek me shall find me. ஏன் அதிகாலையிலே தேட வேண்டும்? Why we must seek him in the early? தேவன் ஒரு மனிதனுக்கு சகாயம் பண்ணுகிற வேளை அதிகாலை வேளை. Because it is the time, the early morning, God favors a man. அதை சங்கீதத்திலே படிக்கிறோம். We read of this in Psalm. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். In early, the Lord favors her. அடுத்தபடியாக ஒரு மனிதனோடு போராடுகிற அக்கிரமத்தின் வல்லமை, பிசாசு அக்கிரமத்தின் வல்லமை என்று அழைக்கப்படுகிறான். Devil is called the power of iniquity which fights with a man. அவன் அக்கிரமத்தின் ரகசியம், Is the mystery of iniquity. அந்திகிறிஸ்து அக்கிரமக்காரன். Antichrist is the wicked one. இயேசுவின் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களை இயேசு அக்கிரம செய்யக்காரர் என்று அழைக்கிறார். They that are not caught up in the secret coming of Jesus, they call them as workers of iniquity. அக்கிரமத்தின் ரகசியம், Mystery of iniquity. அக்கிரமக்காரன். The wicked one. ரகசிய வரிகளை கைவிடப்படுகிறவர்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள். The left behind the secret coming workers of iniquity. அப்ப இந்த அக்கிரமத்தின் வல்லமையை தேவன் அழிக்கிற வேளை, அதிகாலை வேளை. 101 சங்கீதம் 8 வசனம். Psalm 21 verse 8. 101:8. 101:8. The time God destroys this power of iniquity is early in the morning. அதிகாலையிலே அவர் அழிக்கிறார். He destroys in the morning, in early morning. அப்ப நீங்க என் குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. If you have problems and you have fightings in your family, பல பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்து, powers of the devil is working. அப்படினு சொன்னால், If you say like that, நீங்க அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். you must seek the Lord early in the morning. கொர்நேலியுவை போல, நோவாவை போல வீட்டார் அனைவரோடும் தேட வேண்டும். Like Cornelius, like Noah, with all your family members, you must seek God. அப்படி நாம் தேடாவிட்டால் நாம் தேவனை ஒரு சிலையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். If we don't seek like that, then we consider God as an idol. நாம் கண்களை மூடி கதறுவோம். Let's close our eyes and cry. ஆண்டவரே, இந்த விழுந்து போன பிசாசு, Lord, this fallen devil, அதனுடைய ஒவ்வொரு தலையும் each of its head, பல்வேறு விதங்களிலே in various ways, என்னை அடிமைப்படுத்தி இருப்பதை, it making me a என் slave, பிள்ளைகளை அடிமைப்படுத்தி இருப்பதை, and my children as slaves, அல்லது யாரெல்லாம் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அவர்கள் அடிமைப்பட்டு இருப்பதை, or my friends or my relatives, they have become a slave. உணர்கிறேன். I understand it. விடுதலை என்ன தெரியுமா? Do you know what it is? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். When Job prayed for his friends, கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். the Lord saw his face. யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். Job prayed for his friends. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி விட்டார். The Lord turned his captivity. இப்ப அதே கர்த்தர் இந்த மூன்றாம் நாளிலே நம் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்க்கிறார். The third day, the same Lord looking at each one of our face. நீங்க உங்களுக்காக ஜெபிக்க போறீங்களா? Are you going to pray for yourself? இல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்க போறீங்களா? Or going to pray for others? அதான் கிறிஸ்துவின் சிந்தை. That's the mind of Christ. மற்றவங்களுக்காக ஜெபிக்க போறீங்களா? Are you going to pray for others? அது இயேசு சொல்கிறார், உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபிங்க. Jesus says pray for your enemies. மத்தேயு 5:44. Matthew 5:44. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். They pray for them that persecute you, they that may trouble you. என்னங்க சொல்றீங்க? உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். Though they pray for them that persecute you. இப்போ நீங்க யாருக்காக ஜெபிக்க போறீங்க? Now you are going to pray for whom? உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்க? Who is மத்தேயு 5:44 பாருங்க. யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்க? Who is cursing you? உங்களுடைய எதிரி யார்? Who is your enemy? உங்களுக்கு தீமை செய்தது யார்? Who did evil to you? உங்கள் பெயரை கெடுத்தது யார்? Who defiled your name? உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்க நினைத்தது யார்? Who tried to destroy you and your family? அவங்க எல்லாம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. Bring all of them before your eyes. ஒருவேளை எப்படி எனக்கு ஜெபிக்க முடியும்னு கேக்குறீங்களா? Are you asking how can I pray? ஸ்தேவானை பாருங்க. Look at Stephen. அந்த ஸ்தேவானை நோக்கி பாருங்க. Look at Stephen. சாகுற வரைக்கும் கல்லெறிந்தார்கள். They stoned him till he died. சாகுற நேரத்துல முழங்கால் படியிட்டு கல்லெறிந்தவர்களுக்காக அவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். At the time of his death he knelt down and he prayed for them that stoned him to death. ஸ்தேவானை பலப்படுத்தினவர், The Lord who strengthened Stephen, ஸ்தேவானுக்கு அந்த ஜெப ஜீவியத்தை கொடுத்தவர், God who gave that victorious life to இதோ Stephen, நமக்கு அந்த ஜெப ஜீவியத்தை இப்போது கொடுக்கிறார். behold he gives that prayer life to us now. அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கமே ஜெப ஜீவியத்துக்காக தான். The important plan why aim why anointing is given is for the prayer life. ரோமர் 8:26-27 படிக்கிறோம். Romans
8:26-27. அதனால வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு அல்ல, Not just to speak in unknown tongues, தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு அல்ல, not only to prophesy, பிசாசுகளை மட்டும் துரத்துறதுக்கு அல்ல, not to cast the devils. நீ ஜெபிக்கிற மனிதனாய் மாற வேண்டும். You should become a praying man. உனக்குள் இருந்து ஆவியானவர் வாக்கு கடங்கோ பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய வேண்டும். Holy Spirit should pray from you with words which cannot be groaning without which cannot be uttered. அப்படி ஒரு ஜெபாவியை தருகிறார். He is giving such a prayer. இதோ அப்படி ஒரு ஜெபாவி உன்மேல் ஊற்றப்படுகிறது. Such a spirit of prayer is poured upon you now. உன் வாயை விரிவாய் திற. Open your mouth wide. தேவன் அதை இப்போது நிரப்புகிறார். God is filling you.